வணக்கம். இன்னைக்கு 7வது நாளா கீரா அவர்கள் உடைய கோபாலபுரத்து மக்கள் புத்தகத்த வாசிச்சுட்டு இருக்கோம். இது வந்து அ சாகித்ய அகாடமி வின் பண்ண அ புக்கு. நெறைய கோபாலபுரம் கிராமம் அப்படின்ற அம் புத்தகத்தினுடைய கன்டினியூவேஷன் இது. அது அந்த கிராமத்தை பத்தி பரவலாகவும், இதுல நெறைய மக்களுடைய அ வ மக்களுடைய குணங்கள், அதோட நகர்ந்து வர காலம், அதோட நகர்ந்து வர ப அ வாழ்வியல் இது அத்தனையுமே வந்து அழகா சொல்லிட்டே போறார். அ நெறைய பார்த்துட்டு இருந்தோம். இப்ப தான் நம்ம இந்த சுதந்திர போராட்ட காலத்திற்கு என்டர் ஆயிருக்கோம். ஆல்மோஸ்ட் திருப்பூர் குமரன் ரெஃபரன்ஸ் அந்த 1932 வரைக்குமே அது வரைக்குமான ரெஃபரன்ஸ் எல்லாம் கூட போன சாப்டர்ல பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது 26வது அத்தியாயம். இது நடந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பார்வதி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய மாட்டு வண்டிக்கு அருகே நின்று கொண்டு ஊர் பய பிள்ளைகளை வாய்க்கு வந்தபடி திட்டி நொறுக்கி கொண்டிருந்தார் வெல்லம் ரங்கசாமி நாயக்கர். அவருடைய வண்டி பைதாவில் யாரோ சாக்பீஸால் வந்தே மாதரம் என்று எழுதி வைத்து விட்டார்களாம். நான் ஒரு வண்டி வச்சு பிழைக்கிறது இந்த பய பிள்ளைகளுக்கு பிடிக்கல என்று சொல்லிக்கொண்டே அதை அழித்தார். அழித்ததில் எழுத்துக்கள் கலைந்ததை தவிர மறையவில்லை. வாளியில் தண்ணீர் கொண்டு வந்து துணியை மூக்கி துடைத்து கொண்டிருந்த போது செவிட்டு குருசாமி நாயக்கர் வந்து, என்னமாமா இது என்று விசாரித்தார். பாத்தியாடா இந்த கொடுமைய, எந்த நாரப்பய பிள்ளையோ வந்து என் வண்டியில வந்தே மாதரம் எழுதி தொலைச்சிருக்கான் பார்த்துக்கோ. அதான மாமா, சர்க்காருக்கு தெரிஞ்சா அம்புட்டு தான், வண்டியும் போயிரும், நீங்களும் கம்பி எண்ணணும். செருக்கி பிள்ளைக்கு வந்தே மாதரம் எழுத வேற இடமே கிடைக்கல பாத்தீங்களா? வேகம் வந்து விட்டது வெல்லம் ரங்கசாமி நாயக்கருக்கு. தனக்கு எத்தனை வசவுகள் தெரியுமோ அத்தனையும் மனப்பாடமாக ஒப்பிப்பது போல மளமளவென்று சொல்லிக்கொண்டே போனார். ஊர் பிள்ளைகள் எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். இது வேறு அவருக்கு எரிச்சலாக வந்தது. அவர்களை பார்த்து எரிந்து விழுந்தார். அவர்கள் நகர்வது போல பாவலா காட்டினார்களே தவிர நகரவில்லை. ஆகவே அவர்களையும் ஒரு பாட்டம் வசவுகளால் அர்ச்சனை செய்து கொண்டே வாளியையும் துணியையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினார். 4 எட்டுக்கள் தான் எடுத்து வைத்து நகர்ந்திருப்பார். யாரோ ஒரு பையன் அவரை பார்த்து வந்தே மாதரம் என்று கத்தினான். மற்ற பிள்ளைகள் அதை வாங்கி சொன்னார்கள். நாயக்கருக்கு ஆங்காரம் வந்து விட்டது. எவன்டா அவன் வந்தே மாதரம் சொன்னது என்று கேட்டார். பொடிப்பைய பிள்ளைக, நீங்க போங்க மாமா என்று சமாதானப்படுத்தினார் செவிட்டு குருசாமி நாயக்கர். சமாதானம் பண்ணவும் சேர்த்து பிடித்து தடுக்கவும் ஒரு ஆள் கிடைத்து விட்டால் அதுக்கென்று ஒரு வேகம் வருமே, அந்த வேகம் வந்தது வெல்லம் ரங்கசாமி நாயக்கருக்கு. அதன் பலனை அவர் ஆயுள் பூராவும் அனுபவித்தார். தினமும் காலையில் வந்து பார்க்கும் போதெல்லாம் அவருடைய வண்டி பைதாவின் அலகில் வந்தே மாதரம் எழுதியிருப்பதும், அதை அவர் வாளியும் தண்ணீரும் கொண்டு வந்து துடைத்து கொண்டே வைத்து விட்டு போவதும் கொஞ்ச நாள் இருந்தது. ஒரு நாள் காலையில் வாளியும் தண்ணீரோடும் வந்து பார்த்தபோது சாக்பீஸுக்கு பதில் கீழ் எண்ணெய் கொண்டு எழுதப்பட்டிருந்தது. ரொம்ப நேரம் அதை சுரண்டி எடுத்து கொண்டிருந்தார். அன்றைக்கு அவர் வேலைக்கு போக முடியவில்லை. இனி வண்டியை வெளியே வைத்தால் சரிப்பட்டு வராது என்று பைதாக்களை அச்சிலிருந்து உருவி எடுத்து சட்டத்தையும் வீட்டு தொழுவுக்குள் கொண்டு போய் வைத்து விட்டார். பிரச்சனை அதோடு முடியவில்லை. எந்நேரமும் 4 பையன்கள் அவருடைய வீட்டு வாசலை பார்த்து கொண்டே கொஞ்சம் தூரத்தில் காத்து கொண்டிருப்பார்கள். வெளியில் அவர் தலை தெரிய வேண்டியதுதான் தாமதம். வந்தே மாதரம் என்று கத்துவார்கள். திட்டிக் கொண்டே அவர்களை கொஞ்ச தூரம் விரட்டுவார். தெருவிலோ காட்டிலோ எங்கே அவரை கண்டாலும் பிள்ளைகள் வந்தே மாதரம் என்று தூரத்தில் இருந்து கொண்டு கூப்பாடு போட்டு சொல்லுவார்கள். ஊர் மடத்திற்கு முன்னால் பிள்ளைகள் தெல்லு விளையாடி கொண்டிருந்தார்கள். வெளியூர்காரர்கள் யாரோ 2 பேர் வந்து வெல்லம் ரங்கசாமி நாயக்கர் வீடு எது என்று பையன்களிடம் விசாரித்தார்கள். என்னது, வெல்லம் ரங்கசாமி நாயக்கரா என்று முகத்தை ஒரு மாதிரி வைத்து கொண்டு கேட்டான் அதில் ஒரு பையன். ஒன்றுமே தெரியாது போல. அதான்டா, நம்ம வந்தே மாதர நாயக்கர் வீட்டை கேட்குறாங்க என்றான் மற்ற ஒருவன். வந்தே மாதர நாயக்கரா என்று கேட்டார் வந்தவர்களில் ஒருத்தர். ஆமா, அது தெரியாதா உங்களுக்கு? அவர் இப்போ வந்தே மாதரம் கட்சியில சேர்ந்துட்டாருல்ல என்றான் பையன். இவர்கள் சிரித்த விதம் வந்தவர்களுக்கு இது தெரியாதா உங்களுக்கு என்பது போல் பட்டது. என் கூட வாங்க, நான் காட்டுறேன் என்று அவர்களை அழைத்து கொண்டு போய் அந்தோ தெரியுதில்ல, அந்த கல்லு வீடு தான் என்று காட்டிவிட்டு வந்தார்கள். என்னடே, வந்தே மாதரம் இருந்தாரா என்று மடத்தில் 15ஆம் பிள்ளை விளையாட்டில் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருந்த கொண்டுசாமி கேட்டார் குறும்பாக சிரித்து. இருக்காரு, தொழுவுக்குள்ள சத்தம் கேட்டது என்றான். என்ன விஷயமா தேடி வந்திருக்காங்களாம்? பசுமாடு ஒண்ணு விலைக்கு நிக்கல அவர் தொழுவுல, அதை வாங்கிட்டு போக. அது அவர் யானை விலை குருத விலை சொல்லுவாரே. சொன்னா என்ன, வந்தே மாதரம்னு மாத்திரம் சொல்லுங்க. நம்ம கட்சி ஆளுகள்லாம் வந்திருக்காக.
போலுக்குன்னு சொல்லி நினைச்சு கொஞ்சம் குறைச்சு கொடுத்துருவாருன்னு சொல்லி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் என்று அந்த வினாடியில் அவனுக்கு தோன்றியதை சொன்னான். அவனுடைய கற்பனையை மடத்தில் இருந்தவர்கள் பாராட்டி சிரித்தார்கள். நுண்ணகொண்ட நாயக்கர் ஒரு நாள் வெள்ளத்தை கூப்பிட்டு, ஏண்டா யார் என்ன சொன்னா உனக்கு என்ன, எதுக்காக அப்படி கோவப்படணும், நீ அப்படி கோவப்படப்படத்தான் அதுவும் அதிகமாகும் என்று சண்டை பிடித்தார். நான் யாருக்கு என்ன செஞ்சேன் பெரியப்பா, என்ன இப்படி கண்ணுல காங்காம வயிறாகலே என்று சொல்லும்போது அவருக்கு தொண்டை அடைத்து கொண்டு வந்தது. வெல்லம் ரங்கசாமி என்று துலங்கி வந்த அவருடைய பெயர் அதன் பிறகு வந்தே மாதர நாயக்கர் என்று சொன்னால் தான் தெரியும் என்கிற அளவுக்கு வந்துவிட்டது. அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுவே அவருடைய பட்டப்பெயராக நிலைத்து நின்றது அவருடைய வாழ்நாள் பூராவும். அதுக்கு பிறகும் கூட கையில் கரித்துண்டோ சாக்பீஸோ எது கிடைத்தாலும் சுவர் என்று ஒன்று கிடைத்து விட்டால் அந்த ஊர் குழந்தைகள் தப்பும் தவறுமான வந்தே மாதரம் என்று எழுதியும் கைராட்டையின் படத்துடன் மூவர்ண கொடியையும் மறையாமல் விடமாட்டார்கள். மீரா 27 படிச்சு. கோவில்லபுரத்தின் தோற்றத்தை போலவே அந்த மக்களின் மன இயல்பும் மெதுவாக மாற்றமடைந்து கொண்டே வந்தது. பழக்க வழக்கங்களை விட ஆடை அணிகள் போன்ற உடம்பு சம்பந்தப்பட்ட காரியங்களில் மட்டும் வெகு துரிதமான மாற்றம் காண முடிந்தது. பாதி பேருக்கு மேல் இளம் தலைமுறையினர் தங்கள் குடுமியை வெட்டி எறிந்துவிட்டு சேக்கு வெட்டி கொண்டார்கள். முத்துநாயுண்டு தன்னுடைய கொண்டையை எடுத்துவிட்டு கிராப் வெட்டி கொள்ள போகிறார் என்று கேள்விப்பட்டதும் அந்த முடியை பெற பலத்த போட்டி ஏற்பட்டது பெண்களிடையே. அவருடைய தலைமுடியின் அடர்த்தியும் நீளமும் பெண்களுக்கு மத்தியில் எப்பவும் ஒரு பேச்சாக இருக்கும். கடைசியில் ஒரு அப்பிநாயுண்டு வீட்டு பெண்களுக்கு கிடைத்தது. பொன்னையன் ஆசாரியை கூட்டிக் கொண்டு வந்து அந்த வெட்டிய முடியை சன்னமாக வெள்ளி கம்பியால் மூடி கொத்தின் மேல் நுனியை அழகாக இறுக்கி கொடுக்க சொல்லி பெற்றுக்கொண்டார்கள். அந்த முடி மிக நீண்ட நாள் அந்த குடும்பத்தின் மதிப்புக்குரிய சொத்தாக இருந்தது. பல கல்யாணங்களுக்கு வந்து வாங்கி கொண்டு போவார்கள் மணப்பெண்ணின் முடி சிங்காரித்தலுக்கு. தாலுகா போர்டுகளை கலைத்துவிட்டு பெரிய அளவில் ஜில்லா போர்டு என்று அமைத்து அதனிடம் கல்வி, சுகாதாரம், சாலைகள், பராமரிப்பு முதலிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. இதனால் கோபல்லபுரத்தில் ஜில்லா போர்டு ஆண்கள் பாடசாலை, ஜில்லா போர்டு பெண்கள் பாடசாலை என்று 2 பள்ளிக்கூடங்கள் ஏற்பட்டன. ஜில்லாவின் பல பகுதிகளிலிருந்தும் அந்த கிராமத்துக்கு வாத்தியார்களும் வாத்தியார் அம்மாக்களும் தங்களோடு பல்வேறு வகையான விஷயங்களோடும் வந்து தங்க நேர்ந்தது. முக்கியமாக எழுத படிக்க பெண்கள் கற்றுக்கொண்டதை விட வாத்தியாரம்மாக்களிடம் அவர்கள் பார்த்து கற்றுக்கொண்டதுதான் ரொம்ப. குமர பெண்டுகளிடம் இது வேகமாக பரவியது. உச்சி வகிடு பக்க வகிடாகியது. ரவிக்கை அணியும் பழக்கம் வந்தது. 16 முழம் 12 முழ சேலை ஆகியது. உள்பாவாடை உள்பாடி என்று வந்தது. மாறாப்பு சரிந்து விழாமல் இருக்கவும் அலங்காரத்துக்காகவும் ப்ரூச் குத்தி கொள்ளும் வழக்கம் ஏற்பட்டது. வாசனை சோப்பு போட்டு குளிக்கும் பழக்கம் கூட வந்துவிட்டது. பெரிய குடும்பங்களில் மட்டும் முன்பெல்லாம் சீவில்லிபுத்தூர் போனால் ஆண்டாள் கோவிலில் தரும் ஸ்நான பவுடர் வாங்கி கொண்டு வந்து தேய்த்து குளிக்கும் பழக்கம் பெண்களிடம் இருந்தது. அதையொட்டி இவர்களும் பல வாசனாதி பொருள்களை சேர்த்து இடித்து தேய்த்து குளிப்பதற்கென்றே குளியல் தூள் தயாரித்து வைத்துக் கொள்வது என்று இருந்தது. இந்த வாசனை சோப் வந்த பிறகு அதை கைவிட ஆரம்பித்தார்கள். தபால் ஆபீஸ் வந்ததினால் பத்திரிகைகளும் வர ஆரம்பித்தன. நுண்ணகொண்டார் வீட்டுக்கு சுதேசமித்ரன் தினப்பத்திரிகையும் ஆனந்த போதினி கதை பத்திரிகையும் தொடர்ந்து வர ஆரம்பித்தது. தினப்பத்திரிகை மூலம் நாட்டு நடப்பு உலக நடப்பெல்லாம் படித்து தெரிந்து கொண்டார்கள். அதை பற்றி விவாதித்தார்கள். சாயந்திரமானால் நுண்ணகொண்டார் வீட்டு திண்ணையில் பேப்பர் படிக்க கூடும் கூட்டத்தை பார்க்கலாம். அதில் முக்கியமாக வாத்தியார் சுப்பையா செட்டியாரின் சத்தம் போட்டு வாசிக்கும் குரல் ரொம்ப தூரம் கேட்கும். மணி கொண்டடிச்ச மாதிரி அப்படி ஒரு குரல் அவருக்கு. பள்ளி பிள்ளைகளோடு சத்தம் போட்டு குரல் அப்படி வசமாக இருந்தது அவருக்கு. சதா வெத்திலை போயிலே என்று போடுவதனால் பற்கள் மாதுளம் விளை சுளைகள் போல சிவந்தது. வாசனை போயிலையின் மனமும் நிரந்தரமாக அவரிடம் குடிக்கொண்டிருந்தது.
வாதியார் சுப்பையா செட்டியார் அன்று சத்தம் போட்டு படித்த விஷயத்தில் எல்லாருடைய கவனமும் சென்றது. டெல்லி சட்டசபையில் கருப்பு சட்டம் பற்றி விவாதம் நடந்து கொண்டிருந்த போது பகத்சிங் பட்டு கேஸ்வரதத் என்ற இரு இளைஞர்கள் சட்டசபையின் கேலரியில் இருந்து கொண்டு சபையின் தாழ்வாரத்தை நோக்கி வெடிகுண்டு வீசி வெடிக்க செய்தார்கள். புரட்சி ஓங்குக, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக என்று முழக்கமிட்டு துண்டு பிரச்சுரங்களையும் வீசினார்கள். அந்த இரு இளைஞர்களையும் போலீசார் கைது செய்தார்கள். செய்தியை படிக்க கேட்டவர்களுக்கு பரபரப்பும் பதட்டமும் உண்டானது. திரும்பவும் அதை படிக்க சொல்லி கேட்டார்கள். வாங்கி வாசித்து பார்த்தார்கள். பெரியாட்கள் ரொம்ப யோசித்தார்கள். தலைநகர் டெல்லியில் வைஸ்ராய்க்கு முன்னாடி இப்படி வந்து இம்பட்டு தைரியமா வெடிகுண்ட வீசி இருக்காம்னா கொஞ்சம் கூட உடம்பு புல்லரிக்காம இந்த பயப்பிள்ளைகளுக்கு கெட்ட காலம் தானே. இளைஞர்கள் யோசித்து, தலைநகர் டெல்லியிலேயே வைஸ்ராய்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிகன்னு சொல்லி வெடிகுண்ட வீசிட்டானே, இந்த வெள்ளைக்காரனுக்கு இனி இதுல இருந்து கேடு காலம் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். பத்திரிகைகளில் அடுத்து வந்த செய்திகள் பகத்சிங்கையும் அவருடைய தோழர்களையும் லாகூர் சதி வழக்கு என்று ஒரு வழக்கை அவர்கள் மீது போட்டு சட்டபூர்வமாக அமைந்த பிரிட்டிஷ் சர்க்காரை ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் மூலம் பலாத்காரமாக கவிழ்க்க சதி செய்ததாக என்று அவர்கள் பேரில் குற்றம் சுமத்தப்பட்டது. என்னது என்னது அதை இன்னொருக்கு வாசிங்க என்று கொத்தனார் சாமி நாயக்கர் கேட்டார். சட்டபூர்வமாக ஏற்பட்ட பிரிட்டிஷ் சர்க்காரை சட்டபூர்வமாக என்று அழுத்தி சொல்லி சாமி நாயக்கர் அதை திரும்ப திரும்ப சொல்லி குரூரமாக சிரித்து, யார் ஏற்படுத்தினாங்க சட்டபூர்வமாக இந்த பிரிட்டிஷ் சர்க்காரை என்று கேட்டார். அவருடைய வக்கரமான கேலியை அங்கிருந்த இளவட்ட பிள்ளைகள் ரொம்பவும் ரசித்தார்கள். அடுத்த தினங்களில் தொடர்ந்து வந்த செய்திகள் தங்களை கிரிமினல் கைதிகள் போல் நடத்தாமல் ஒரு அரசியல் கைதியாக தங்களை நடத்த வேண்டும் என்று பகத்சிங்கும் பட்டுகேஸ்வரதத்தும் சிறையில் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். பட்டுகேஸ்வரதத்தின் உடல்நிலை உண்ணாவிரதத்தினால் மோசமடைந்து கொண்டே வருகிறது. பிரிட்டிஷ் அரசு இவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்குவதாக தெரியவில்லை. பகத்சிங், பட்டுகேஸ்வரதத் இவர்களுடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்து கொண்டு வருவதை அறிந்த மக்கள் பல ஊர்களில் திரண்டு பொதுக்கூட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்துகிறார்கள். உண்ணாவிரதம் தொடங்கி 50 நாட்களை தாண்டி விட்டது. பிரிட்டிஷ் அரசு இவர்களின் கோரிக்கையை ஏற்காமல் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. 56வது நாள் பட்டுகேஸ்வரதத் லாகூர் சிறையில் உண்ணாவிரதத்தினால் உயிர் நீத்தார். தேசமே கண்ணீர் விடுகிறது, கொதிக்கிறது. பட்டுகேஸ்வரதத்தின் உடலை பஞ்சாப் மேலே கல்கத்தாவுக்கு கொண்டு வருகிறார்கள். வழியெங்கும் மக்கள் செய்த அஞ்சலி காரணமாக 10 மணி நேரம் தாமதமாக அந்த ரயில் கல்கத்தா வந்து அடைகிறது. கல்கத்தா ரயில் நிலையத்தில் பட்டுகேஸ்வரதத்தின் உடலை பார்க்க 1,00,000 மக்கள் காத்திருக்கிறார்கள். பட்டுகேஸ்வரதத்தின் உடலை அவர்கள் ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள். கல்கத்தா மக்கள் அந்த ஊர்வலத்தை பார்த்து கண்ணீர் விட்டார்கள், அழுதார்கள். நாட்கள் தொடர்ந்து வந்த இந்த செய்திகளை வாசித்து கோபலபுரத்து இளைஞர்கள் நெஞ்சும் குமுறினார்கள். பெரியாட்களின் திட மனசை கூட இச்செய்திகள் பாதித்தன. நன்றி மீரா. 28வது அத்தியாயம். அந்த கிராமத்துக்கு வேலை பார்க்க வந்த எத்தனையோ வாத்திமார்களில் நாரம்பூநாதன் தம்பதியர் குறிப்பிடத்தக்கவர்கள். நாரம்பூநாதன் ஆண்கள் பாடசாலைக்கு தலைமை ஆசிரியராகவும் அவரது மனைவி காந்திமதி அம்மை பெண்கள் பாடசாலைக்கு தலைமை ஆசிரியராகவும் இருந்தார்கள். அவர் வந்த பிறகுதான் பள்ளிக்கூடத்தில் பல மாற்றங்களை நிகழ்த்தி காட்டினார். வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஊர்க்காரர்கள் அனாவசியமாக உள்ளே வரக்கூடாது என்ற கட்டை ஏற்படுத்தினார். அதற்கு முன்பெல்லாம் கரும்பலகையில் வாத்தியார் எழுதி பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பார். அப்போது ஊர்க்காரர் ஒருத்தர் உள்ளே வருவார். வந்தவருக்கு வாத்தியார் முகமன் கூறுவதோ வாத்தியார் வந்தவருக்கு கூறுவதோ கிடையாது. உள்ளே வரலாமா, தான் யார், எதுக்காக வந்திருக்கிறேன், இந்த பேச்சே கிடையாது. என்ன விஷயம் என்று கேட்டாலும் ஒண்ணுமில்ல, சும்மா தான் என்று பதில் கிடைக்கும். சரி என்று நினைத்து கொண்டு வாத்தியார் கரும்பலகையில் மேற்கொண்டு எழுதி பாடம் சொல்லி கொடுக்க தொடங்குவார். வந்தவருக்கு அந்நிய மாதிரி ஒரு சுயாதீனம் ஏற்பட்டு மொள்ள வந்து வாத்தியாரின் நாற்காலியிலேயே உட்கார்ந்து கொண்டு விடுவார்.
பிள்ளைகள் பாடத்தை கவனிப்பதற்கு பதில் வந்தவரை கவனிக்க தொடங்கிவிடும். வந்தவரை முகம் முறித்து வாத்தியாரால் ஒன்றும் சொல்ல இயலாது. அதோடு வாத்தியார் அசலூர்காரர், வந்தது உள்ளூர்காரர், யாரு எப்பேற்பட்டவர் என்று தெரியாது. பிறகென்ன, வாத்தியார் வந்தவரோடு கதை பேசுவதை தவிர வேறு வழி இருக்காது. இதுக்குள் பிள்ளைகளுக்கும் விளையாட்டு புத்தி வந்துவிடும். கிராமத்தில் சிலருக்கு பொழுது நகர்வது என்பது ஒரு சங்கடம்தான். யார் வாயையாவது பார்த்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது யார் வாயையாவது கிளறிக் கொண்டிருக்க வேண்டும். யாரிடம் எதை பற்றி பேசுவோம் என்று அலைமோதி கொண்டு அலைவார்கள் சிலர். விதைப்பு காலம், அறுவடை காலம், களத்துச்சோலி, இப்படி நேரங்கள் தவிர மற்ற காலங்கள் எல்லாம் விட்டாத்தியாகத்தான் இருக்கும். நாரம்புநாதன் வந்ததும் முதல் காரியமாக பல விஷயங்களில் பள்ளிக்கூடத்தை ஒழுங்கு பண்ணினார். அதில் முக்கியமான ஒன்று, பாட நேரத்தில் ஊர்க்காரர்கள் வகுப்புகளே பிரவேசிக்க கூடாது என்பதுதான். சுகாதார வார கொண்டாட்டங்களில் ஊர்க்காரர்கள் எல்லாம் கூட்டமாக கூட்டி இப்படியான விஷயங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி ஒத்துழைக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்ளுவார். அது சரிதானே என்று சொன்னார்கள் ஊர்க்காரர்கள். பிள்ளைகளிடம் சில ஒழுக்க முறைகளை கொண்டு வருவதற்கு ரொம்ப சிரமப்பட்டு போனார். முக்கியமாக அவர்களை காலையில் குளிக்கும் பழக்கத்தை வருத்துவது கஷ்டமாக இருந்தது. கரிசல் கிராமங்களில் காலையில் குளிக்கும் பழக்கம் கிடையாது. உடல் உழைப்பாளிகளுக்கும் காலை குளிப்புக்கும் ரொம்ப தூரம். காலையில் எழுந்திருந்ததும் முதல் சோழி சாணி கூடையை தான் தொட வேண்டும். மாட்டு தொழுவத்தை சுத்தப்படுத்துவதிலிருந்து தான் அவனுடைய நாள் தொடங்குகிறது. அவனுடைய பிள்ளைகள் அந்த அதிகாலை நேரத்தில் எருமை மாட்டை பனிப்புல் மேய்ச்சலுக்கு பத்தி கொண்டு போக வேண்டும். வீட்டு பெண்கள் எழுந்ததும் முத்தம் தொழுத்தி விட்டு பயிர் முகத்தில் முழிக்க போய்விடுவார்கள். சம்சாரினா படுக்கையை விட்டு எழுந்திரிச்சதும் காரியம் மாட்டு முகத்துல முழிக்கணும், இல்ல பயிர் முகத்துல போய் முழிக்கணும் என்பது வேத வாக்கு. இந்த நெறிபொறியில் காலை குளியலுக்கு எங்க போறது? ஆனாலும் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள் என்ற சலுகையில் சில பிடிசாதகமாக காலையில் குளித்து சுகம் கண்டதோடு அது ஒரு உயர்வு என்பது போல் காட்டி கொண்டது ரொம்ப பேருக்கு பிடிக்கவில்லை. ராத்திரிக்கு வேட்டியில் மூத்திரம் பெய்து கிடுறவங்க காலையில வேட்டியை துவைச்சு குளிச்சுதான் ஆகணும் என்றார்கள். ஊர்க்காரர்கள் வகுப்பறைக்குள் நுழையாமல் இருந்தது பல வகைகளிலும் பிரயோஜனமாக இருந்தது. முக்கியமாக ஆதிதிராவிட பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு சேர்த்து நெருக்கமாக உட்கார வைக்க முடிந்தது. படிப்பு தரத்துக்கு, அதாவது ரேங்க் தக்கபடி வகுப்பில் வரிசைப்படுத்தி உட்கார்த்தி வைக்கலாமா என்று நாரம்புநாதன் முதலில் நினைத்தார். இப்போதைக்கு அது வேண்டாம் என்று அதை கைவிட்டார். மற்ற சாதி மாணவர்களோடு படிப்பிலும் இவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். இவர்களை வகுப்பறையிலும் பின்தள்ளினால் தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக்கூடும் என்று எண்ணினார். அதனால் பிள்ளைகளின் பெயர்களின் அகரவரிசைப்படி உட்கார வைத்தார். இப்படியெல்லாம் செய்தும் கூட ஒரு நாள் சாயந்தரம் விளையாட்டு பீரியடுவின் போது ஒரு பெரியவர் வந்து கவனித்து விட்டார். அவருடைய கடுமையான ஆத்திரத்திற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. பள்ளிக்கூடத்திற்கு கிழக்கேயுள்ள சிறிய விளையாட்டு மைதானத்தில் பள்ளி பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் படப்பில் கூளம் பிடுங்கி கட்டி கொண்டு வருவதற்காக கையில் கயிறு எடுத்துக்கொண்டு அந்த வழியாக போன இட்லி ரங்கசாமி நாயக்கர் கண்ணில் அந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்த மல்லுக்குடட்டி விளையாட்டு பட்டது. இட்லிக்கு அடுத்தபடியாக அவருக்கு ரொம்ப பிடித்தமான விளையாட்டு இந்த மல்லுக்குடட்டி விளையாட்டை கவனிக்க அங்கே போய் நின்றார். யாரோ ஒரு பையன் அழகாக பாடி வந்தான். வலசாரி இடசாரியாக கொம்பு சுற்றி பாடினான். அவன் கலக்கிய கலக்கு இட்லி நாயக்கருக்கு ரொம்ப பிடித்தது. மூச்சு குடட்டி என்றால் மூச்சு நிற்பதற்குள் நடு எல்லை தாண்டி வந்துவிட வேண்டும். இது மல்லு குடட்டி என்பதால் அந்த பயல் மாறி மாறி விதவிதமாக பாடி குதியாளம் போட்டான். வாக்காக இருக்கிற போது லாவிய அமுக்கி விடலாமே, என்னத்துக்காக தயங்குகிறார்கள் என்று யோசித்தார். விட்டு பிடிக்கிறது என்கிற தந்திரமாக இருக்கும் என்று நினைத்து முடிப்பதற்குள் பயலை அப்படியே கப் என்று ஒரு அமுக்கு. சத்தத்தையே காணோம். விற்று என்கிற சத்தம்தான் வந்தது அவனிடமிருந்து. அட பொடி பயல்கள் என்னமா விளையாடுறாங்கள் என்று மகுந்து போன இட்லி ரங்கசாமி உட்கார்ந்து விட்டார் விளையாட்டை கவனிக்க. பிடிபட்டவன் இவருக்கு பக்கத்தில் வந்து சிரித்து கொண்டே உட்கார்ந்தான். எதிர் வெயிலினால் முதலில் அடையாளம் தெரியவில்லை. பிறகுதான் தெரிந்தது யார் அவன் என்று. ஆனாலும் கேட்டார், அடே நீ அப்பிநாயுடு பேரன் தானே? ஆமா என்று தலையை ஆட்டிவிட்டு அவன் கவனம் விளையாட்டில் லைக்க ஆரம்பித்தது. உன் பேர் என்ன என்றார். எல் சுப்பையா என்றான் விளையாட்டை பார்த்து கொண்டு. எல் சுப்பையாவின் அணியிலிருந்து இப்போது ஒருவன் பாடி போனான். பரவாயில்லை என்று நினைத்து கொண்டார் இட்லி. எதிர்வெயிலை தடுக்க கண்ணாடி போட்டு பார்த்த போதுதான் தெரிந்தது தன்னுடைய பேரன் அது என்று. வாயெல்லாம் பல்லானது. கொஞ்ச நேரம் கூட ஆகவில்லை அவருடைய மகிழ்ச்சியில் மண் விழ. யார் என்று தெரியல. அந்த மொரட்டு பயவில்லை பேரனை செந்தூக்கா அல்லாக்க தூக்கி அப்படியே படுக்க போட்டு மேலே ஏறி சக்கென்று உட்கார்ந்து விட்டான்.
பாடி வந்தவனை அப்படி தூக்கிய விதமும் நோகாமல் கீழே போட்டு அமுக்கிய விதமும் நல்ல முறையில் இருந்ததால் யாரா அவன் என்று விசாரித்தார் எல் சுப்பையாவிடம். கழுவ மகன் என்று பதில் வந்தது. அவ்வளவுதான். ஆங்காரம் வந்து விட்டது நாயக்கருக்கு. தொடக்கூடாத ஒரு சாதிக்காரன் தம் பேரனை தொட்டு தூக்கி கீழே போட்டு மேலேயும் ஏறி உட்காடுவது என்றால் நேரடியாகவே அவனோட சண்டைக்கு போனார். மாணவர்களுக்கு அவர் செய்கிற காரியம் வள்ளிசாக பிடிக்கவில்லை. அவருடைய பேரனுக்கே அது எரிச்சலாக வந்தது. ஆனாலும் அவனால் அவரிடம் வாய் திறக்க முடியாது. வீட்டில் செல்வாக்குள்ள தாத்தா அவர். சத்தம் கேட்டு ஹெட்மாஸ்டர் ஓடி வந்தார். நிலைமையை கண்டதும் என்ன என்று புரிந்து கொண்டார். இந்த இதுகளுக்குத்தான் வெளியாட்களை பள்ளிக்கூட எல்லைக்குள்ளேயே அனுமதிக்க கூடாதுங்கிறது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே, வாங்க பெரியவரே என்று மரியாதை கொடுத்து அழைத்து, வாங்க உள்ள வாங்க என்று கூட்டிக் கொண்டு போய் உட்கார வைத்து பேசினார் ஆதரவாக. இந்த ஜாதி மத வித்தியாசங்கள் எல்லாம் நம்ம தலைமுறையோடு போகட்டும். குழந்தைகளிடம், அதுவும் பள்ளியில் வந்து படிக்கிற குழந்தைகளிடம் காட்ட வேண்டாம். தேசத்தில் இப்போ ஒரு புதிய விடியல் உண்டாகி கொண்டிருக்கிறது. நம்ம பழம்பெரும் கோயில்களுக்குள்ளே எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் போய் சாமி கும்பிடலாம் என்று ஏற்பட்டு கொண்டிருக்கு. பள்ளிக்கூடமும் ஒரு கோயில் மாதிரி தான். இது பொதுமக்களோட வரிப்பணத்திலிருந்து நடத்தப்படுகிற காரியம். இது எல்லா தரப்பு மக்களுக்கும் சொந்தம். இங்கே வந்து மேல் சாதி கீழ் சாதி என்றெல்லாம் பாராட்டக்கூடாது. நீங்கள் இதில் பிடிவாதமாக இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையத்தான் நாங்கள் வகுப்பில் தனியாக உட்கார வைப்போம். இது அவன் மனசை பாதிக்கும். வாத்தியார்கள் நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா, பாடங்களை பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கிறாங்களா, இதைத்தான் நீங்கள் கவனிக்கணுமே தவிர பள்ளிக்கூடத்து உள் விவகாரங்களை நீங்கள் கண்டுக்கிடக்கூடாது. இந்த பள்ளிக்கூடம் பிடிக்கலையா வேற பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் உங்கள் பேர பிள்ளைய சேர்த்துருங்க. ஆனால் எங்கே கொண்டு போய் சேர்த்தாலும் அங்கேயும் இதே கதை தான் நடக்கும். எவ்வளவு எடுத்து சொல்லியும் இட்லி ரங்கசாமி நாயக்கர் மசியவில்லை. அவரை சமாதானப்படுத்தவே முடியவில்லை. எங்கள் வீட்டு பிள்ளை அப்படி படித்து என்ன மண்டகப்படி கணக்கு எழுத போகிறானா? எங்களுக்கு நிலம் இருக்குது, அதை கிண்டி கழிச்சு நாங்கள் பொழைச்சிக்கிடுவோம் என்று வாடா போவோம் என்று பேரனை கூட்டிக் கொண்டே போய்விட்டார். ஊருக்குள்ளே போய் பலரிடமும் இந்த அநியாயத்தை எடுத்து சொன்னார் அவர். நீர் ஒரு சரியான 40ஆம் ஆண்டு ரயில்லையும் கார்லையும் பள்ளிக்கூடத்துலையும் போய் சாதியை பார்த்தா முடியுமா? வேணும்னா நீரே உங்கள் சொந்தத்தில் ஒரு தனி பள்ளிக்கூடம் கட்டி தனி வாத்தியாராக போட்டு உம்ம பேர பிள்ளைக்கு போய் படிப்பு சொல்லி கொடுவோம் போம் என்று சொல்லிவிட்டார்கள். நீங்கள்லாம் இப்படி சொல்ல போய் தாண்டா மழை இப்படி மோளுது என்று சொல்லிவிட்டு விறுவிறு என்று நடையை கட்டினார் இட்லி. மாசம் தவறாமல் மும்மாறி பெய்யவில்லை இப்படியான நடப்புகள் வந்ததிலிருந்து என்பது அவருடைய மனக்குறை. மீரா. அத்தியாயம் 29. குமாரரதம் என்ற அந்த வில் வண்டியில் இரு பக்கங்களிலும் எழுதியிருந்தது. குமார என்பதற்கும் ரதம் என்பதற்கும் இடையில் சின்னதாக ஒரு ராட்டை படம் இருந்தது. அது ஒரு ஒத்தை மாட்டு வண்டி. அந்த வட்டாரம் பூராவும் அந்த மாட்டு வண்டி சுற்றி வரும். தேச விடுதலை இயக்கத்துக்காக, காங்கிரஸ் பிரச்சாரத்துக்காகவே அந்த வண்டியும் மாடும் அதில் உள்ள ஒருவரும் இருந்தார்கள். அந்த வண்டியையும் மாட்டையும் அந்த இயக்கத்துக்கு தானமாக வழங்கி அதன் அன்றாட பராமரிப்பு செலவையும் ஏற்றுக்கொண்டிருந்தார் கோவில்பட்டி கனக சபாபதி என்பவர். அந்த வண்டியை ஓட்டி கொண்டு வந்தவரை கழுகுமலை ஐயர் என்று குறிப்பிட்டார்கள். அவர்தான் பிரச்சாரகர். அவர்தான் வண்டியோட்டி. வண்டிக்குள் பிரச்சார சாதனங்களும் அவருக்கு தேவையான பெட்டி படுக்கையும் மாட்டுக்கு வேண்டிய பருத்தி கொட்டை நாத்துக்கூளம் இதெல்லாம் இருந்தது. கோபலபுரத்துக்குள் அந்த வண்டி நுழையும் போது நல்ல மத்தியான நேரம். வண்டியை உற்சாகமாக வரவேற்றார்கள். ஐயர் வண்டியை விட்டு இறங்கினார். இளவட்ட பிள்ளைகளில் ஒருத்தன் வண்டியை அவிழ்த்தான். மாட்டை பிடித்து கொண்டு போய் கம்மாயில் தண்ணீர் காட்டினான். இன்னொருத்தன் தன்னுடைய நாத்து படப்பில் போய் நாத்துக்கூளம் பிடுங்கி கொண்டு வந்து மாட்டுக்கு போட்டு அதை கரை மரத்து நிழலில் வேரில் கட்டினான். ஏ, அப்படியே மாட்டை குளிப்பாட்டிடப்படாது டேய் என்று கேட்டார் ஒரு பெரியவர். கொஞ்சம் கூலம் கடிக்கட்டும், பிறகு குளிப்பாட்டிடலாம் என்றான் அவன். என்ன சாமி, இப்பதான் வந்தியலா என்று உபச்சாரத்துக்காக கேட்டார் ஒருத்தர். என்ன சாமிக்கு மீன் கூப்பிடக்கூடாதுன்னுட்டு போன வாட்டி வந்த போதுதானே சொன்னேன் என்றார் ஐயர். பின்ன எப்படி கூப்பிடுறது? அண்ணாச்சின்னு கூப்பிடுமேவே. வண்டியில் கொண்டு வந்த கூளம் அப்படியே இருந்தது. அதே போல் வண்டியில் கொண்டு வந்த அரிசி பருப்பும் அப்படியே இருந்தது. கமலை கிணற்றில் போய் ஐயர் குதித்து முங்கி நீந்தி குளித்தார்.
கமலையின் சிறகு பலகையில் வேட்டி சட்டை எல்லாம் காயப்போட்டு விட்டு வேறு வேட்டி சட்டியை உடுத்தி கொண்டார். யார் வீட்டுக்கு சாப்பிட வர என்று கேட்டார். அங்கிருந்த எல்லோருமே தங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டார்கள். கம்மங்கஞ்சி இருக்கு, பட்டவத்தல் தான் வெஞ்சனம் என்றார்கள். எது நீங்க சாப்பிடுறீங்களோ அதான் எனக்கு. நான் விருந்தாளி இல்ல, வீட்டுக்காரன், உங்க வீட்டாள் என்றார். எந்த ஊருக்கு போனாலும் முதலில் அவர் சாப்பிட விரும்புவது ஒரு அரிஜன் வீட்டில். கிராமங்களில் இது அநேகமாய் அவருக்கு சாத்தியமாகாது. குடிக்க ஒரு மடக்கு நீச்ச தண்ணியாவது தாங்க என்று கேட்டு அவர்களிடம் மன்றாடுவார். ஐயம்மாருக்கு குடிக்க தண்ணி தந்துட்டு அந்த பாவத்தை நாங்க எங்க போய் தொலைக்கிறது? சும்மாவே நாங்க படுற லோல் போதாதா என்று அவருடைய காதில் விழாமல் பேசுவார்கள். சேரி குழந்தைகளிடம் காணப்பட்ட உடம்பு அழுக்கும் அழுக்கு துணி நெடியும் அவர் மனசை வாதைப்படுத்தும். ஒரு நாள் அவர் கழுகுமலையில் தன்னோடு சில தொண்டர்களையும் சேர்த்து கொண்டு கையில் நல்லெண்ணெய் சீசாவும் சீயக்காய் பொடியும் எடுத்துக்கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு அவர்களே எண்ணெய் தேய்த்து குளத்துக்கு கூட்டி கொண்டு போய் சீயக்காய் தேய்த்து தலை முழுக்காட்டி விட்டார்கள். பல குழந்தைகள் தலையில் எண்ணெய் தேய்ப்பதை மட்டுமே விரும்பினார்கள். எங்க கையில விடுங்க, நாங்களே தேய்ச்சிக்கிடுதோம் என்றார்கள். ஐயோ, அரப்பு வேண்டாம், கண்ணு காந்தோம் என்று பதறினார்கள். சில பிள்ளைகள் பயத்தினால் என்ன சொல்வது என்று தெரியாமல் பேசாமல் இருந்தார்கள். சில பிள்ளைகளுக்கு இது ஒரு வேடிக்கையாக இருந்தது. மதியானம் வெயில் வரட்டும், இப்ப வாடை நடுங்கும் என்று பல பிள்ளைகள் காலை நேரத்தில் வர முடியாது குளிக்க என்று சொன்னார்கள். சில பிள்ளைகள் மட்டும் கொன்னாலும் குளிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். சுத்தத்தின் அருமை பெருமையை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து விளக்கினார் ஐயர். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மத்தியான நேரத்தில் போய் சேரி குழந்தைகளை இப்படி எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி விடுவதை தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட புண்ணியமான காரியமாக கருதினார் அவர். சில குழந்தைகள் சீயக்காய் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு களிமண்ணை தலை உடம்பு பூராவும் தேய்த்து குளித்து ஐயருக்கு அது ஒரு ஆச்சரியம். உடனே அவர் நினைத்தது, இந்த மக்கள் மண்ணை தேய்த்து குளிக்கிறார்கள், மகாத்மா ஒரு கல்லை வைத்துக் கொண்டிருக்கிறார் உடம்பை தேய்த்து குளிக்க. கேரளத்து மக்கள் ஒரு மரப்பட்டையால் உடம்பை தேய்த்து குளிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருந்தார். ஒரு வெள்ளிக்கிழமை மத்தியானம் நல்லெண்ணெய் சீயக்காய் தூளோடு போய் நின்ற போது சேரியில் ஒரு ஈ குஞ்சை கூட காணோம். எங்கே போனார்கள் என்று விசாரிக்கலாம் என்றாலும் கூட யாரையும் காணோம். தூரத்தில் ஒரு மரத்தடியில் 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்த ஒரு பையன் தட்டுப்பட்டான். அவனிடம் போய் விசாரித்தார்கள். அந்த சேரி பையன் சொன்ன பதில் இவர்களை திக்குமுக்காட வைத்தது. இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஏன்பா, நாங்க உங்களுக்கு நல்லதுதானே செய்யறோம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது இல்லையா என்று கேட்டார் ஒரு தொண்டர். நீங்க பாட்டுல தலை முழுக்காட்டிட்டு போயிடுறீங்க, தலை முழுக்கிட்ட உடனே வகுறு ஒரேடியா பசிக்கி என்றான். சுரீர் என்றது மனசுக்குள் ஐயருக்கு. என்ன முட்டாத்தனம், எவ்வளவு முட்டாத்தனம் செய்து கொண்டிருக்கோம் என்று அந்த பையன் சொன்ன பிறகுதான் தெரிந்தது. பசி தீர்க்க ஒரு வழி செய்யாமல் உடம்பு சுத்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே என்று பட்டது. வாஸ்தவம்தான், அதிலும் தலைமொழிகின அன்னைக்கு ரொம்பத்தான் பசிக்கும் என்றார்கள் அவரோடு சேர்ந்த மற்றவர்களும். ஐயோ, இந்த மக்களின் பசியை தீர்க்க ஒரு வழி இல்லையே என்று ஏங்கினார் ஐயர். சின்ன வயசில் கழுகுமலை ஊரில் அவருக்கு ஒரு கவுண்டர் பையன் சேக்காளியாக இருந்தான். அவனோடு சேர்ந்து விளையாட அவர் மலை மீது ஏறி சுற்றுவார். அவனிடம் மத்தியானம் ஒரு நாள் கேட்டார், ஏண்டா, இன்னும் நீ பல் தேய்க்கல போல? ஆமா சாமி, தேய்க்கல. ஏன், நேரம் என்ன போகுது, மதியமாக போகுதே. சாமி, பல்ல தேய்ச்சிட்டா உடனே பசிக்கும், தேய்க்கலைன்னா எவ்வளவு நேரம்னாலும் இருக்கலாம். ஐயர் இப்போது நினைத்தார், பல்ல தேய்ச்சா பசிக்கும், எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகுனா அகோரமா பசிக்கும். நெஞ்சு வலிப்பது போல் இருந்தது அவருக்கு. இங்கே அன்ன சத்திரங்கள் எல்லாம் இருக்கு, அங்கே போடப்படும் ஒரு வேளை சோறு இந்த பசித்திருக்கும் மக்களுக்காக இல்லை. சில சத்திரங்களில் தேசாந்திரிகளுக்கும் சில சத்திரங்கள் பிராமணர்களுக்குமே சோறு போடுகிறது. அதுவும் கூட குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில்தான். நாடு அந்நியனிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. மக்களின் பசியும் ஏழ்மையும் ஒழிய வேண்டுமே என்றால் மிக விரைவில் சுதந்திரம் அடைந்தே ஆக வேண்டும்.
இன்றைய கூட்டத்தில் இதை பற்றி விஸ்தாரமாக இந்த கிராமத்தில் பேச வேண்டும் என்று தீர்மானித்தார். வண்டிக்குள்ளே இருந்த பெட்ரோமேக்ஸ் லைட்டை பொருத்தினார். அதை எரிய வைப்பதற்கு அவர் செய்த சடங்குகளை அந்த கிராமத்து குழந்தைகள் ஆச்சரியத்தோடு வேடிக்கை பார்த்தன. கப்பென்றது பரப்பிய அற்புத வெண்ணிற வெளிச்சம் அங்கே ஒரு மகிழ்ச்சியை பரப்பியது. மேலும் வண்டிக்குள்ளிருந்து ஒரு மடக்கு நாற்காலி, மடக்கு மேசை இதெல்லாம் வந்தன. நாராயணசாமி கோவிலுக்கு முன்னால் கிராமத்து மக்கள் ஆணும் பெண்ணும் அடங்களாக வந்து கூடினார்கள். உட்கார்ந்திருந்த குழந்தைகள் போக தவழும் குழந்தைகள் எல்லாம் பெண்டுகளின் இடுப்பிலும் ஆண்களின் குடங்கையிலும் உட்கார்ந்திருந்தன. ஐ, பூனக்கார பெட்டி, பூனக்கார பெட்டி என்று குழந்தைகள் மத்தியிலிருந்து சந்தோஷ ஒளி எழுந்தது. அந்த பெட்டியை ஐயர் மேஜை மீது வைத்தார். ஒரு ராட்சச பரங்கி பூசணி பூவை போல உருவம் கொண்ட அடி சிறுத்து நுனி விரிந்த குழாய் ஒன்று அந்த பெட்டியில் பொருத்தப்பட்டதை பார்த்த குழந்தைகளுக்கு வாயெல்லாம் பல்லாக முகம் மலர்ந்தது. பெட்டிக்கு சாவி கொடுக்கப்பட்டது. பிளேட்டை தேடி எடுத்து வைத்தார். முள்ளை மாற்றிவிட்டு சுற்றுகிற பிளேட்டின் மேல் அதை பதனமாக வைத்தார். கிஸ் என்ற மெல்லிய இரைச்சலை தொடர்ந்து அதிலிருந்து ஒரு குரல் மூக்கை பிடித்து கொண்டு பாடுவது போல் கேட்டது. கதர்கப்பல் கொடி தோணுதே, கரம்சந்திர மோகன்தாஸ் காந்தியின் சுதேசி கதர்கப்பல் கொடி தோணுதே. குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. பூனக்கார பெட்டியிலிருந்து பாட்டுகள் விதவிதமாக வந்து கொண்டிருந்தன. தாழ்த்தப்பட்ட சோதரரை தாங்குவாருண்டோ, தாங்குவாருண்டோ, மண்ணில் ஏங்குவாருண்டோ, தாழ்த்தப்பட்ட சோதரை. அந்த பெட்டிக்குள்ளேயே எப்படி இந்த பாட்டு அசல் மனுஷர் பாடுற மாதிரியே வருகிறது என்று குழந்தைகளுக்கு புரியவில்லை. யாரோ ஒருத்தன் ரொம்ப சின்னதாக ஒரு ஆள் அதுக்குள்ளே இருந்து கொண்டுதான் பாடுவதாக நம்பினார்கள். மேலும் சில பாடல்களை பாடவிட்ட பிறகு ஐயர் தொண்டையை சரி செய்து கொண்டு பேச ஆரம்பித்தார். குழந்தைகளின் முக சினுங்கத்தை கண்ட அவர், கூட்டம் முடிந்த பிறகும் குழந்தைகளுக்காக பாட்டு வைக்கப்படும், நல்ல பாடல்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்தே மாதரம் சொன்னார். குழந்தைகளையும் தன்னோடு சேர்த்து சொல்ல சொன்னார். அதன் பிறகு எட்டயபுரம் சுப்பிரமணிய பாரதியின் நாட்டு வணக்கம் பாடலை பாடினார். கைகளை உயர்த்தியும் விரித்தும் ஆவேசமாக பாடியது குழந்தைகள் உட்பட அனைவர் மனசையும் தொட்டது. அவர் தன்னுடைய பேச்சை மெதுவாக தொடங்கி படிப்படியாக குரலை உயர்த்தி கொண்டே போனார். இந்திய நாட்டின் பழம் பெருமைகளையும் இங்கே தோன்றிய அவதார புருஷர்களையும் மகான்களை பற்றியும் சொன்னார். இந்த பூமியை வளப்படுத்தும் ஜீவ நதிகளை, புனித ஆறுகளை பற்றி விவரித்தார். இங்கே 12 ஆண்டுகள் தொடர்ந்து நீடித்த தாது வருஷ பஞ்சத்தை பற்றி சொன்னார். அதை பற்றி கவிஞர் வில்லியப்ப பிள்ளையின் பஞ்சலட்சண திருமுக விலாசம் என்னும் நூலில் இருந்து சில பாடல்களை சொன்னார். ஜீவ நதிகளும் புண்ணிய ஆறுகளும் பாய்ந்து ஓடும் இந்த மண்ணில் ஏழ்மையும் பட்டினியும் ஏன் வந்தது என்று கேட்டார். என்று வெள்ளைக்காரன் இந்த நாட்டில் காலடி எடுத்து வைத்தானோ அன்றே பிடித்தது பீடை இந்த நாட்டுக்கு. இவன் யார் இந்த வெள்ளைக்காரன்? அண்டை வீட்டுக்காரனா, அயல் வீட்டுக்காரனா, பக்கத்து ஊர்க்காரனா, பக்கத்து நாட்டுக்காரனா? எங்கோ 6000 மைல்களுக்கு அப்பால் ஒரு சின்ன தீவை சேர்ந்தவன். நம்முடைய நாடோ பிரம்மாண்டமான நாடு, ஒரு தேசம் என்பதை விடவும் பெரியது, கண்டம் என்று சொல்லப்படுவது. பரதகண்டம் என்று பெயர் நமது நாட்டுக்கு. 30 கோடி ஜனத்தொகை கொண்ட நம்ம நாடு. இப்போ இந்த 30 கோடி பேரும் அவனோடு சண்டைக்கு போக வேண்டாம், அப்படி எழுந்திருந்து நின்றால் போதும் என்று சொல்லி உடம்பில் எவ்வி காட்டினார். ஒரே ஓட்டம், ஓடி விடுவான் என்றதும் குழந்தைகள் எல்லாம் சிரித்தன. வெள்ளைக்காரன் அவனோட நாட்டுல விடிய விடிய தோண்டினாலும் நிலக்கரியும் இரும்பும் தான் கிடைக்கும். நம்முடைய நாட்டுல தோண்டினா தங்கமும் வைரமும் கிடைக்கும். இன்றைக்கு பிரிட்டிஷ் சக்கரவர்த்தியோட கிரீடத்துல ஜொலிக்கிறது கோஹினூர் வைரம் யாருடையது? நம்ம நாட்டுல இருந்து எடுத்துட்டு போன வைரம். கோஹினூர் வைரத்தை மட்டுமா இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போனா? நவரத்தினங்கள் பதித்த தங்கத்திலான மயிலாசனத்தையே கொண்டு போய் விட்டான். இப்படி நம்முடைய செல்வங்களை எல்லாம் கொண்டு போய் விட்டான். கொண்டு போய்கொண்டே இருக்கிறான். இந்திய நாட்டின் நெசவு தொழிலின் பயணத்தை பற்றி அவர் வர்ணித்தார். 40 கெஜம் துணியை ஒரு சிறிய தீப்பெட்டிக்குள் வைத்து அடக்கிவிடலாம். அவ்வளவு
மெல்லிசான நாக்குல பட்டா நமந்து போகும் படியாக டாக்கா மஸ்லின் என்று பெயர் பெற்ற துணி நெசவு செய்த நெசவாளிகளை பாராட்டுவதற்கு பதிலா இந்த வெள்ளக்காரன் என்ன செய்தான்? அவர்களுடைய கட்டை விரலை வெட்டினான். அப்பேர் கொத்த படுபாவி இவன் என்றார் கோபமாக. இங்கே நம்முடைய பெரியாட்கள் சிலர் இந்த வெள்ளைக்கார விஞ்ஞானிகளை பெரிய கில்லாடி என்று பாராட்டி பேசுகிறார்கள். அவன் அதை கண்டுபிடிச்சான், இதை கண்டுபிடிச்சான், அவன் மூளையை போல நமக்கு உண்டுமா என்று கேட்கிறார்கள். அப்பேற்கொத்த ஒரு வெள்ளைக்கார விஞ்ஞானிக்கு நம்முடைய பலகாரமான சுசியம் கொடுத்தார்கள் தின்று பார்க்க. அடையப்பா ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லிவிட்டு இன்னொரு சுசியத்தை கையில எடுத்து பீத்து பார்த்தான். அவிச்ச கோழி முட்டைக்குள்ள மஞ்சக்கரு இருக்கிற மாதிரி சுசியத்துக்குள்ள இருக்கிற பூரணத்தை பார்த்து விட்டு இதை எப்படி இதுக்குள்ள கொண்டு போய் வச்சா என்று தெரியாமல் முழிச்சான். இது ஒரு பலகாரம் தானா இல்ல ஒரு பறவையின் முட்டையான்னு கேட்டானா பிரகஸ்பதி. பெண்களும் குழந்தைகளும் சிரித்தார்கள். கூட்டத்தை, முக்கியமாக குழந்தைகளை மேலும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று பட்டது அவருக்கு. தன்னுடைய கையில் சுசியம் இருப்பதாக பாவனை பண்ணி கொண்டு திருப்பி திருப்பி பார்த்தார். ஒரு ஓட்டையும் காணலையே, எப்படி இந்த பூரணத்தை கொண்டு போய் இதுக்குள்ள வச்சான் என்று அந்த வெள்ளக்கார விஞ்ஞானி யோசனையில் முனகுவதைப் போல முனகினார். வடையத்தான் செஞ்சான் சரி, தொலையத்தான் போட்டான் சரி, இந்த நூலை எப்படிடா கோர்த்தான் என்று ஊசி போன உளுந்த வடையை பித்து பார்த்துவிட்டு அதிசயப்பட்ட ஒன்னும் தெரியாத அப்ராணியின் கதையை சொல்லி அவரும் சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைத்தார். இந்த வெள்ளக்காரன் ஏரோப்ளேயம் கண்டுபிடிச்சதை பெருசா பேசுகிறார்கள். நம்ம பெரியாட்கள் இவன் அத இன்னைக்குதானே கண்டுபிடிச்சான், நாம அதை எப்போ கண்டுபிடிச்சிட்டோமே. ராமர் சீதா பிராட்டிய மீட்டி பிறகு அங்கே இருந்து நடந்தாவா வந்தாரு, விமானத்துல தானே வந்தாரு என்று கூட்டத்தை பார்த்து கேட்டார். விமானம் மக்களுக்கு சோறு போடாது என்று பலமாக சொன்னார். மக்களுக்கு உணவு கிடைக்கக்கூடிய உருப்படியான திட்டங்களையும் சுதந்திரம் கிடைத்த பிறகு நம்முடைய சுதந்திர சர்க்கார் செய்யும் முதல் காரியமாக அது மேற்கு தொடர்ச்சி மலை மீது இருக்கும் கீரி ஆற்றை கீழே கொண்டு வந்து சங்கரங்கோயில் தாலுகா, கோவில்பட்டி தாலுகா ரெண்டையும் மலையிலிருந்து கடல் வரைக்கும் செழிப்பாக ஆக்குவதுதான் நம்முடைய முதல் வேலை என்றார். இந்த கீரி ஆற்றை போலதான் கங்கை நதியும் ஒரு காலத்தில் பூமியில் உள்ள மக்களுக்கு பயன்படாமல் இமயமலையின் உச்சியில் இருந்து கொண்டிருந்தது. அதை பகீரதன் என்கிற ராஜா எவ்வளவோ சிரமப்பட்டு அபாரமான மராமத்து வேலைகள் செய்து கங்கையை தரைக்கு கொண்டு வந்து பூமியை வளப்படுத்தினான். இமயமலையின் உச்சியில் இருக்கும் வரை அதுக்கு பேர் கங்கை. பூமிக்கு வந்ததும் அந்த ராஜாவின் பேரான பாகீரதி ஆயிற்று. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மீது இருக்கும் கீரி ஆற்றை இந்த கரிசல் மண்ணில் பாய விட்டு இந்த பூமியை வளப்படுத்தும் நம்முடைய சுதந்திர சர்க்கார் என்றார் உணர்ச்சியோடு. அதை கேட்ட மக்களுக்கு உள்ளுக்கு தேனாமிர்தம் இறங்குவது போல் இருந்தது. தங்கள் கரிசல் காடெல்லாம் மனக்கண்ணில் தீர வாசமாக மாறி எங்கே கண்டாலும் நெல், வாழை, மா, பலா, கழுகு, கரும்பு என்று தோன்ற ஆரம்பித்தது. நன்றி மீரா. நெல், வாழை, மா, பலா, கமுகு, கரும்பு என்று தோன்ற ஆரம்பித்தது. பிடிஎஃப்ல கொஞ்சம் சின்னதா இருக்கு நினைக்கிறேன். 30வது அத்தியாயம். கரிசல் காட்டின் எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் கோபல்ல எனும் கோபல்லபுரத்து மக்களின் மனசில் இந்திய நாட்டின் சுதந்திர போராட்ட கனல் ஒன்று தெரித்து வந்து விழுந்து மெல்ல கொழுந்து விட்டு எரிய தொடங்கியது. அதற்கு முன்னால் அந்த கிராமத்தின் சிறிதே தொலைவில் அதே மண்ணில் ஒரு சிறிய ஹாம்பர்க் ரிவால்வரிலிருந்து வெடித்து பாய்ந்த குண்டின் சத்தம் அவர்கள் காதில் வந்து விழ பல வருஷங்கள் ஆகியது. அப்போது பஞ்சாப் மாநிலத்தின் லாயல்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா எனும் கிராமத்தின் தெருவின் மண் அலைந்து விளையாடி கொண்டிருந்தான் பகத்சிங் எனும் 4 வயசு சிறுவன். அது 1911ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சனிக்கிழமை. அன்றைக்கு கொடைக்கானல் போவதற்காக ரயிலில் ஏறி பயணமான நெல்லை ஜில்லா கலெக்டர் ஆஷ் துரையை மணியாச்சி ஜங்ஷனில் வைத்து செங்கோட்டை ரகுபதி ஐயரின் மகன் வாஞ்சிநாதன் என்பவன் சுட்டு கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டான்.
இப்போது லாகூர் மத்திய சிறையில் பகத்சிங்குக்கும் அவனது தோழர்களான சுகதேவுக்கும் ராஜகுருவுக்கும் தூக்கு கயிறுகள் தயாராகி கொண்டிருந்தன. இப்போது பகத்சிங்குக்கு வயசு 24. இவர்களுக்கு தூக்கு சொல்லப்பட்ட செய்தியை தேசத்து மக்களைப் போலவே அந்த கிராமத்து மக்களாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எந்நேரமும் எங்கும் அதை பற்றியே பேச்சாக இருந்தது. வைஸ்ராய் இர்வினை காந்தி சந்திக்கப் போகிறார். நிச்சயமாக பகத்சிங்கின் தூக்கு தண்டனையை பற்றி இர்வினிடம் பேசுவாராவது பேசி தண்டனையை ரத்து செய்ய சொல்லுவார். அப்படி செய்யறது கஷ்டம். தூக்கு தண்டனையை வேண்டுமானால் ஆயுள் தண்டனையாக மாற்ற சொல்லலாம். உடனே ஒரு பரவசம் பரவியது அவர்களிடம். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஒரு ஷரத்து. உடனே பகத்சிங்கின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றும்படி சொல்லியிருப்பதாக சாமி நாயக்கர் நினைத்தார். பரவாயில்லை, ஆயுள் தண்டனை தானே, சுதந்திரம் கிடைத்தவுடன் நம் நாடு ஜெயிலில் உள்ள அரசியல் கைதிகளை எல்லாம் விடுதலை செய்யும். அப்போது பகத்சிங்கும் சுக்தேவ் ராஜகுரு இவர்களும் வந்து விடுவார்கள். ஆனால் காந்திஜி அதை பற்றி வைஸ்ராயிடம் மூச்சே விடவில்லையாம். அவருடைய கொள்கைக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லையாம். இதை பத்திரிகைகளில் படித்து அறிந்த போது கிராமத்து இளைஞர்களுக்கு காந்திஜி பேரில் ஆத்திரமாக வந்தது. பகத்சிங் விஷயம் கூட அவர்களுக்கு அவ்வளவு ஆத்திரத்தை தந்தது என்று சொல்ல முடியாது. கார்வாலி சிப்பாய்கள் விஷயத்தில் காந்திஜி நடந்து கொண்டதே அவர்களால் மன்னிக்கவே முடியவில்லை. சட்ட மறுப்பு இயக்கத்தில் நாடு பூராவும் மக்கள் உற்சாகமாக பங்கு கொண்டார்கள். அந்நிய துணிக்கடைகள் முன், மதுபான கடைகள் முன் மறியல் மும்முரமாகவும் தீவிரமாகவும் நடைபெற்றது. இந்த மக்கள் இயக்கத்தை நசுக்குவதற்காக பிரிட்டிஷ் அரசு ஒன்றன் பின் ஒன்றாக அவசர சட்டங்கள் கொண்டு வந்தது. ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள் தடை செய்யப்பட்டன. காங்கிரஸ் ஸ்தாபனம் நாடு பூராவிலும் தடை செய்யப்பட்டு சட்டவிரோதமாக்கப்பட்டது. வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தின் தலைநகராகிய பெஷாவரில் மக்கள் ஆர்த்தெழுந்து பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். போலீஸ் அதிகாரிகளும் அவர்களின் படைகளும் அந்த மக்களின் கூட்டத்துக்கு முன்னால் நிற்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷனை விட்டே ஓட்டம் பிடித்தார்கள். நகரத்தின் நிர்வாகமும் ஆட்சியும் காங்கிரஸ் தொண்டர்கள் கைவசம் வந்துவிட்டது. இதை முறியடிக்க பிரிட்டிஷ் அரசு இராணுவத்தை அனுப்பியது. முதலில் அனுப்பப்பட்ட வீரர்கள் கூர்கா படையினர் அந்த மக்கள் மீது சுட மறுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு பிரிட்டிஷ் சோல்ஜர்களை கொண்ட படை அனுப்பப்பட்டு மக்கள் ஒடுக்கப்பட்டனர். அந்த பெரும்பலம் வாய்ந்த ஆயுதம் தாங்கிய படையின் முன்பு கூர்கா சிப்பாய்கள் ஆயுதங்களை கீழே போட்டனர். அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு இராணுவ கோர்ட் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு அந்தமான் தீவு கொண்டு போகப்பட்டார்கள். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காந்திஜி சட்ட மறுப்பு இயக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி காங்கிரஸ் ஸ்தாபனத்தின் மீது விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. காங்கிரஸ் சட்டபூர்வமாக செயல்படும் நிலை ஏற்பட்டது. சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஈடுபட்டு சிறை சென்ற அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். பலாத்கார குற்றங்களுக்காகவும் பலாத்காரத்தை தூண்டிய குற்றங்களுக்காகவும் தண்டிக்கப்பட்டவர்கள் யாவரும் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என்று இந்த ஒப்பந்தத்தில் திட்டவட்டமாக கூறப்பட்டிருந்தது. பெஷாவரில் மக்களை சுட மறுத்ததற்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கூர்கா சிப்பாய்கள் எவ்வித பலாத்காரத்திலும் இறங்கவில்லை. அவர்கள் தங்கள் சகோதரர்கள் பேரில் அவர்கள் மீது சுட மறுத்தார்கள். காந்திஜி கூறிய அகிம்சா நெறியைத்தான் கடைபிடித்தார்கள் என்றாலும் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை. இதை பற்றி காந்திஜி வைஸ்ராய் இர்வினிடம் பேசவில்லை. இந்த செய்தி கோபல்லபுரத்து மக்களிடம், முக்கியமாக இளைஞர்களிடம் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் தந்தது. கொத்தனார் சாமி நாயக்கர் ஆவேசப்பட்டார். காந்தி சொல்லுகிற மனசாட்சிப்படி, அந்தராத்மா உத்தரவுப்படி தான் இந்த மனசாட்சிப்படி அந்தராத்மா உத்தரவுப்படிதான் இந்த கூர்கா சிப்பாய்கள் நடந்திருக்கிறார்கள். அவர்களை போற்ற வேண்டாம். விடுதலைக்காக வைஸ்ராயிடம் ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கலாம் இந்த கிழடு என்றார் சாமிநாயக்கர் வருத்தத்துடன். பல நாள் கழித்து அதற்கான விடை கிடைத்தது இவர்களுக்கு. சில மாதங்களுக்கு பிறகு வட்டமேசை மாநாடு கலந்து கொள்ள காந்திஜி லண்டனுக்கு போயிருந்த போது லேமாண்டே என்கிற பிரெஞ்சு தினசரி பத்திரிகையின் நிருபர் திரு சார்ல்ஸ் பெத்ராஸ் என்பவர் காந்திஜியை பேட்டி கண்டபோது ஒரு கேள்வி கேட்டார். அந்த கூர்கா சிப்பாய்களை விடுவிக்க கோரி நீங்கள் ஏன் வைஸ்ராய் இர்வின் பிரபுவிடம் கேட்கவில்லை? சுடு என்று மேலதிகாரி உத்தரவிடும் போது கீழ்ப்படியாத சிப்பாய் அவன் எடுத்துக்கொண்ட சத்தியப்பிரமாண உறுதிமொழியை மீறியவனாகிறான். மேலதிகாரிக்கு இவ்வாறு கீழ்ப்படியாத சிப்பாய் கிரிமினல் குற்றத்தை இழைத்தவனாகிறான். மேலதிகாரிக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதை நான் கற்றுக் கொடுத்தால் நாளைக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது அவர்கள் அதையே செய்வார்கள் என்று அஞ்சுகிறேன் என்று பதிலளித்தார் காந்தி. காந்திஜியின் இந்த பதிலை பற்றி அன்று கம்மாய்க்கரை மரத்து நிழலில் இளவட்டங்களுக்குள் காரசாரமாக விவாதம் நடந்தது. அப்போது அன்னமையாவும் அதை கேட்டுக்கொண்டிருந்தான்.
கொத்தனார் சாமிநாயக்கர் விவாதத்தினூடே வெகுண்டெழுந்தார். கூட்டத்தை விட்டு விறுவிறு என்று வெளியேறி புறப்பட்டவர் கொஞ்ச தூரம் போய் வேகமாக திரும்பி வந்து, மேலதிகாரி சொன்னத அப்படி நிறைவேத்தணும். அப்படி நிறைவேத்திட்டா அவன் குத்தவாளி இல்ல. ஜாலியன் வாலாபாக்ல சுட்டானே டயர், அவன் செய்ததும் மேலதிகாரி உத்தரவுப்படிதான். ஆகவே டயர் நிரபராதி என்று சொல்லி எகத்தாளமாய் ஒரு கோடல் சிரிப்பு சிரித்துவிட்டு வேகமாய் நடந்து போய்விட்டார். பெரியவர்கள் பேசும்போது நடுவில் பேசக்கூடாது என்று அண்ணமையா பொறுமையாக இருந்தான். சாமிநாயக்கர் சொல்லிவிட்டு போனதை அவனால் ரொம்ப நாளைக்கு மறக்க முடியவில்லை. கண்ணிலேயே இருந்தது. அந்த கூர்க்கா சிப்பாய்கள் அநியாயமாக அந்தமான் தீவில் ஆயுள் தண்டனை கடுங்காவல் தண்டனை கைதிகளாக வாடுவதை நினைத்து வேதனைப்பட்டான். பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரிகளின் உத்தரவுக்கு பணிந்து தங்கள் சகோதரர்களை சுடவில்லை அவர்கள். தேசபக்தி மிக்க சிப்பாய்கள் அவர்கள் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அண்ணமையாவின் படிப்பு பாதியிலேயே நின்று போய்விட்டது. 2வது உலக மகா யுத்தம் தொடங்கி காட்டுத்தீ போல் அது வேகமாக பரவி கொண்டு வந்தது. ஒரு அரக்கன் பசியோடு மாமிச சோற்று உருண்டைகளை எடுத்து வெறி அவளோடு விழுங்குவது போல ஐரோப்பிய நாடுகளை ஹிட்லர் படு வேகமாக பிடித்து கொண்டே வந்தான். உலகம் இதற்கு முன் கண்டிராத ஒரு வேகம் அது. தினம் தவறினாலும் இங்கிலாந்து தீவின் பேரில் மழை கொட்டுவது போல ஹிட்லரின் நூற்றுக்கணக்கான விமானங்கள் குண்டு மாறி பெய்தன. பிரெஞ்சு நாட்டை பிடித்ததிலிருந்து அங்கிருந்து கொண்டு இங்கிலீஷ் கால்வாயை ஒரு தாண்டு தாண்டி போய் இங்கிலாந்தை குண்டுகளால் தாக்குவது மேலும் வசதியாக இருந்தது அவனுக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தாக்குகிறது, எந்த நேரத்தில் தாக்குகிறது என்றெல்லாம் கிடையாது. குழந்தைகள் நினைத்த போதெல்லாம் சிறுதீனி தின்பது போல சந்தோஷத்துக்கு தக்கபடியெல்லாம் பறந்து போய் விமானங்கள் குண்டுகள் வீசி விட்டு வருவது பற்றி பத்திரிகைகளில் செய்திகள் வந்து கொண்டே இருந்ததை படித்து படித்து ஆனந்தித்தார்கள் கோபாலபுரத்து இளைஞர்கள். இந்த நாட்டை பிடிச்சவனுக்கு இந்த இங்கிலாந்தை பிடிக்காம இந்த இட்லன் லேட்டாக்கிக்கிட்டே இருக்கானே என்ற வியப்பு அவர்களுக்கு. ஹிட்லர் அப்படின்றத அந்த இட்லன் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை நாட்டை பிடிச்சவனுக்கு இந்த இங்கிலாந்தை பிடிக்காம இந்த இட்லன் லேட் ஆக்கிக்கிட்டே இருக்கானே என்கிற வியப்பு அவர்களுக்கு. கொத்தனார் சாமிநாயக்கர் வழக்கம் போல ஓங்கி சொன்னார். பிடிக்க தெரியாம இல்ல, அந்த இங்கிலாந்து தீவையே குண்டுகளால் அடிச்சு கடலுக்குள்ள அப்படியே கரைஞ்சிடணுன்றதுதான் ஹிட்லனோட எண்ணம். இந்திய நாடு பூராவும் அந்த சமயத்துல இருந்தது போல எப்பவும் இல்லை என்று சொல்லும்படியாக சுதந்திர ஆவேசம் கொந்தளித்தது மக்கள் மனசில். இதுதான் சமயம் என்று இந்த வெள்ளைக்காரனை விரட்டி அடிக்க என்று தீர்மானித்தார்கள். இளைஞர்கள் எல்லாரும் ஒரு புதிய தலைமை வேண்டும் தேசத்துக்கு என்று நினைத்தார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது இருந்தது. பட்டாபி சீதாராமையாவின் பெயரை சொன்னார் காந்திஜி. சீதாராமையாவை எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் நின்றார். சுபாஷ் போஸ் ஜெயிக்க வேண்டுமே என்ற மனம் அடித்து கொண்டது கிராமத்தில் இளைஞர்களுக்கு. 203 வாக்குகள் அதிகம் பெற்று காங்கிரஸ் தலைமை பதவியை சுபாஷ் சந்திர போஸ் வென்றார். எல்லார் மனசும் குதூகலித்தது. பட்டாபி தோல்வி என் தோல்வி என்றார் காந்திஜி. அவர் அப்படி சொன்னது ஏதோ ஒரு வகையில் கிராமத்து இளைஞர்களை பாதித்திருக்க வேண்டும். ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளும் போதெல்லாம் பட்டாபி தோல்வி என் தோல்வி என்று சொல்லிக் கொண்டார்கள். அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்வதில் ஒரு சந்தோஷம் இருந்தது அவர்களுக்கு. யுத்தம் தீவிரமாகியது. எந்த நிமிஷமும் ஹிட்லர் ஜெயிக்கலாம் என்று பேசிக்கொண்டார்கள். ஹிட்லரோடு முசோலினியும் ஜப்பானும் சேர்ந்து கொண்டதால் இவர்களை மும்மூர்த்திகள் என்று கிராமத்தில் குறிப்பிட்டு பேசினார்கள். கலெக்டர் போன்ற பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் கிராமத்திற்கு வந்து யுத்த நிதி திரட்ட வந்தார்கள். யுத்தத்துக்கு பணம் கொடுங்கள், யுத்தத்துக்கு ஆட்கள் அனுப்புங்கள் என்று கேட்டார்கள். கூட்டத்தின் ஒரு மூலையில் இருந்த சாமிநாயக்கர், ஏம் நீ போய் சாகேம்ல என்றார் முணுமுணுப்பான குரலில். கிராம முன்சிபையர் கையை ஆட்டி அந்த திசை நோக்கி சத்தம் போடாமல் இருங்கள் என்று பாவனையில் சொன்னார். யுத்த உதவிக்கு எதிராய் காந்திஜி தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கினார். யுத்தத்துக்கு பண உதவி செய்யாதீர்கள், பட்டாளத்துக்கு ஆள் அனுப்பாதீர்கள், வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை விட்டு காலி செய்து கொண்டு கிளம்பி போய்விட வேண்டும் என்ற காந்திஜியின் குரலை கிராமந்தோறும் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பார்த்தான் வெள்ளைக்காரன். இது சரிப்பட்டு வராது என்று சர்வாகமாக 1942 ஆகஸ்டில் பம்பாயில் கூடிய எல்லா தலைவர்களையும் பிடித்து உள்ளே போட்டான். அவ்வளவுதான். வந்தது கோபம் மக்களுக்கு. கண்ணுவன் தெரியாமல் என்ன செய்கிறது என்று தெரியாமல் தங்களுக்கு தோன்றியபடியெல்லாம் நடந்தார்கள். கோவில்பட்டி ஹாஸ்டலில் தங்கி அண்ணமையா படித்துக் கொண்டிருந்தான். தங்களுடைய கணக்கு வாத்தியாரை வந்து போலீஸ்காரர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று கேள்விப்பட்டதுதான். பையன்களுக்கெல்லாம் கண்ணீரும் கோபமும் பொங்கியது. அப்பதான் சாப்பாட்டுக்கு தட்டை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். செய்தியை கேள்விப்பட்டதும் அண்ணமையா தட்டை எடுத்து ஓங்கி தரையில் அடித்தான். உடனே எல்லா டம்ளர்களும் தட்டுகளும் சுவர்களிலும் ஜன்னல்களிலும் போய் சரமாரியாக மோதின.
ஆங்காரத்தை மேலும் எப்படி தணித்துக் கொள்ள என்று தெரியவில்லை. 2 முஷ்டிகளை வானத்தை நோக்கி உயர்த்தி கொண்டு செவிப்பறை கிழியும்படியாக கீச்சு குரலில் ரயில் கூவுவது போல் கத்தினான் ஒரு மாணவன். எல்லோரும் எழுந்து ஓடினார்கள். எங்கே போவது என்று தெரியவில்லை. பள்ளிக்கூடத்துக்கு எதிரேதான் ரோடு. அப்பதான் ஒரு பஸ் பயணிகளை அடைத்து கொண்டு திணறிக்கொண்டும் மோசமாக புகையை கக்கிக் கொண்டும் வந்தது. உங்களுக்கெல்லாம் இப்ப பயணம் ஒரு கேடா என்று தோன்றியதோ, அல்லது ஜனங்களை சதா இம்சிக்கும் இந்த பஸ்ஸையும் அந்த கண்டக்டரையும் நொறுக்கணும் என்று தோன்றியதோ? கற்களை பொறுக்கி எடுத்து பஸ்ஸை நோக்கி விர் விர் என்று எறிந்தார்கள். இதேதடா வம்பு என்று நினைத்த டிரைவர் லாவகமாய் வண்டியை வேகமாய் ஓட்டி தப்பித்தேன் பிழைத்தேன் என்று இவர்கள் கண்களில் இருந்து மறைந்தார். அப்போதுதான் தேச தலைவர்கள் எல்லாம் பிடித்தடைத்ததற்கு ஒரு பெரிய ஹர்த்தால் நடந்து முடிந்த சமயம் இந்த ஸ்தம்பிப்பிலிருந்து எப்படி மீள என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த போதுதான் முன் பின் தெரியாத ஒருத்தர் வந்து நோட்டீஸ் போன்ற அந்த தாளை அந்த மாணவர்களிடம் சிக்கனமாக விநியோகித்தார். அது உருட்டச்சில் எழுதப்பட்டது. அதில் தந்தி கம்பிகளை அறுப்பது, தண்டவாளத்தை பெயர்க்கிறது போன்ற விஷயங்கள் அடங்கியிருந்தன. வாங்கி ஆர்வமுடன் படித்தார்கள். அதேபடி செய்துவிட வேண்டியதுதான் என்று தோன்றிவிட்டது. அந்த நோட்டீஸின் அடியில் ஒரு குறிப்பு தரப்பட்டிருந்தது. அவ்வளவுதான். மீரா, இது கண்டினியூ பண்ணலாமா இல்லை நாளைக்கு வாசிக்கலாமா? மீதி 30 போதும் காளி. இதோட எல்லாமே பெருசுதான். ஒன்று படிக்க ஆரம்பிச்சாலே அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிரும் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். பயங்கர சுதந்திர போராட்டம் சூடு பிடிச்சிருக்கு. ஓகே, சூப்பர். நன்றி மக்களே. யாருக்காவது வாசிச்சதுல இருந்து ஏதாவது டிஸ்கஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா மைக் ரெக்வஸ்ட் கொடுங்க, பேசலாம். மீரா, நீங்க பேசுறீங்களா? ஆமா காளி. ஏன்னா இவரோட எழுத்து நடை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துக்கு அப்படியே கொண்டு போயிருது. நேர்ல நடக்கிற மாதிரி அப்படியே கொண்டு போயிடுறாரு. இன்னைக்கு வாசிச்சதுல நாகரிகம் மாறுது. குடுமி வச்சிருக்கிறவங்க எல்லாம் வெட்டிட்டு தலைய இது பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி அப்புறம் குளிக்கிறதுக்கு சோப்பு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றங்கள்லாம் வர்றதா காமிக்கிறாரு. இதுல 2 விஷயம் கொஞ்சம் எனக்கு இதா இருந்தது. இந்த ஐயர் வந்து நல்லதான் பண்றாரு. அந்த பிரச்சாரம் பண்ண வர்றாருல ஊருக்குள்ள ஒரு ஐயர், அது வந்து நல்லாதான் பண்ணிட்டு வர்றாரு. ஆனா அவர் வந்து இந்த பிள்ளைங்களை குளிப்பாட்டுறாருல, குளிப்பாட்டுறப்போ அதுகள்லாம் குளிப்பாட்டி விட்டுறீங்க, அப்புறம் எங்களுக்கு பசிக்குதே, அப்புறம் பசிக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அப்போ அந்த நேரத்துல அந்த நாடு நம்ம நாடு எவ்வளவு ஒரு பஞ்சத்துல இருந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் மனச பாதிச்சுது. எவ்வளவு செழிப்பான ஊரா இருந்தது தானே. அவ்வளோ ஒரு இப்ப இந்த சங்க தமிழ்ல எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு செழிப்பாவும் ஒரு நல்ல ஒரு நாகரிகமாவும் இருந்த ஒரு நாடு இப்படியான ஒரு நிலைமைக்கு வரணும்னா அது என்ன காரணம்? அது அங்க யோசனையா இருந்தது. அதுக்கானது அந்த ஐயர் பேசுறதுலயே வருது. அவர் இன்டென்ஷன் நல்லாதான் இருக்குது. ஆனா அவர் வந்து வெள்ளைக்காரனை சொல்றதுக்காக இங்க உள்ளுக்குள்ள உள்ள கட்டுக்கதைகள் நிறைய விடுறாரு. ராமன் வந்து திரும்பி வந்தானா, விமானத்துலதான் வந்தானா, பாகீரதி ரிவர் அங்கிருந்து வந்துதான் அப்படின்னு ஒரே இந்த புராணங்கள் இந்த இதையும் சேர்த்து உள்ள இழுத்து விட்டுறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி அந்த பீப்புளுக்கு வந்து இதுதான் இந்திய பெருமை அப்படின்ற மாதிரி ஒரு அடிச்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு தோணுச்சு காளி. நன்றி மீரா, நன்றி. எனக்கு 2 விஷயம். ஆமா, நீங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு தோணுச்சு. அண்ட் வேற என்ன அப்படின்னா, ஆசிரியைகளால் ஆசிரியைகளால் ஊரிலிருந்து வெளியூர்லேருந்து வந்த நிறைய விஷயங்கள். ஆக்சுவலி வெறும் ஆண்கள் மட்டும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய கலாச்சார கூறுகள் அவங்களோட ட்ராவல் பண்ணுறதில்ல. அது வந்து விதிகளை இப்போ இவர் வந்து விதிகள் போட்டார் இல்லையா? ஊருக்குள்ளே வந்து பள்ளிக்குள்ளே ஊர் ஆளுங்க வரக்கூடாது, இந்த கான்செப்ட்லாம் போட்டார் இல்லையா? அந்த மாதிரியான இது ஒழிய பெண்கள் வரும்போது நிறைய அவங்களோட கலாச்சார கூறுகள் அவங்களோட பயணம் பெறுது. இதை கிராமத்து பள்ளிக்கூடங்களில் படித்த வெளியூர்லேருந்து ஆசிரியைகள் வர்ற இதை வந்து ரொம்பவே பார்க்கலாம். ஆக்சுவலி உள்ளூர் ஆசிரியைகளை விட வெளியூர்லேருந்து வர ஆசிரியைகள் நிறைய புது விஷயங்கள் அவங்களுடைய உடை,
அவங்க அறிமுகப்படுத்துற ஃபேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஊருக்குள்ள இதா பேசப்படும். அத நானும் அந்த வில்லேஜ் ஸ்கூல்ல அத நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு விஷயம். இது இன்னும் புடவைகளிலிருந்து புதுசா யூனோ ஆக்சுவலி இந்த இதன்படி அ உள் பாவாடை, அ உள்ளாடைகள், அ ஸ் ஜாக்கெட் இத பின் குத்துறது, அ மடிப்புக்கு இது சேலைக்கு ப்ரோச் குத்துறது, இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. அந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் அ இப்போ இந்த காலத்துல இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் மாடல்ஸு, அப்புறம் இந்த தலையில வைக்கிற நெறைய தலைய அலங்கார பொருட்கள், இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் அ கவனிக்கப்பட்டு, அதெல்லாம் பேசப்பட்டு, அது திருப்பி வாங்கப்பட்டு, அதெல்லாம் கூட விட்னஸ் பண்ணியிருக்கேன். அது. அப்புறம் இந்த பள்ளியில நடக்கிற சாதி வித்தியாசம் இது. இது இது ரொம்ப பிரிமிட்டிவ் ஸ்டேஜ் இல்லையா? ரொம்ப ஆரம்ப கட்டம் இல்லையா? இத எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இதுல சொல்லியிருக்கிற நாரம்பூநாதன் ஆசிரியர், தலைமை ஆசிரியர் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அவர மாதிரி ரொம்ப அ டிசிப்ளினா "இங்க பாரு, என் வேலைய நான் கரெக்ட்டா பண்றேன்" அப்படின்னு யாருடைய வேலையில நீங்க குறையே சொல்ல முடியாதோ, அவங்களோட நிர்வாகத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க முடியும். இவர்களால இந்த பள்ளிக்கு இந்த மாதிரியான ஆசிரியர்களால இந்த பள்ளிக்கு நன்மை இருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு நன்மை இருக்கிறது. இந்த இவர்கள் அளிக்கும் இந்த படிப்பினால, அ இந்த பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு ஒரு நன்மை இருக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது மட்டும் தான், அப்படி அப்படி கன்வின்சிங்கா வேலை பார்க்குற ஆசிரியர்களால தான் இந்த மாதிரியான ரொம்ப அந்த காலத்துக்கு இது ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம். மிக்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறதும், அ மிக்ஸ் பண்ணி விளையாட வைக்கிறதும். மிக்ஸ் பண்ணி விளையாட வைக்கிறது கூட நீங்க டீம் பிரிச்சு எப்படியோ விளையாடிருவீங்க. அது வந்து அது விளையாடும்போது அந்த விளையாட்டு போக்குல, அந்த விளையாட்டு ஆர்வத்துல கலந்துருவாங்க. ஆனா, மிக்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறது அப்படின்றது, ஆக்சுவலி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது 1930 பிளஸ் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா அதாவது ஆசிரியர்கள் சொல்லாமயே ஆட்டோமேட்டிக்கா தனி வரிசையில உட்கார்ந்திருந்தத வந்து என்னுடைய பள்ளி காலங்கள்லயே நான் பார்த்துருக்கேன். தனி வரிசையில யாரும் உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனா, கலந்து உட்காருன்னு சொல்லவும் மாட்டாங்க. அந்த கலந்து உட்கார வைக்கணும் அப்படின்ற முனைப்பு ஆசிரியருக்கு இல்லாத வரையில, யாரும் போயிட்டு கலந்து உட்காரவே மாட்டாங்க. தனியா அவங்களுக்குன்னு ஒரு பெஞ்ச்ல போயிட்டு அ அ உட்காந்துக்குருவாங்க. அத யாரும் கேட்காத பட்சத்தில அது ஏன் மாறப்போகுது? ஏன்னா எல்லாருக்குமே அது ஒரு கன்வீனியன்ட் செட்டப்பாவே போயிடும்ல. எப்போ பேர் வரிசையில உட்காரு, இல்ல ஹைட் வரிசையில உட்காரு. குறிப்பா அது ஒரு நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலா. பின்னாடி முன்னாடி போர்டு தெரியணும். ஹைட் வரிசையில உட்காரு அப்படின்னு. அந்த விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது வில்லேஜ் ஸ்கூல்ல எங்க வில்லேஜ் ஸ்கூல்ல படிக்கும்போது அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூலுக்கு பக்கத்து ஒரு ஸ்கூல் பெரிய ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு போகும்போது தான் வந்து அ அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அப்போ அங்க வந்து கொஞ்சம் யா எல்லா ஊர்க்காரங்க சுத்தி இருக்கிற அ நெறைய ஊர்க்காரங்க வரும்போது, அ பெரிய வகுப்பறைகள் இருக்கும்போது, இந்த வகுப்பறை வந்து மூ ஒரு 3, 4 வரிசை தான் இருக்கும். பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்ல. பட் பெரிய பள்ளிக்கூடங்கள்ல போகும்போது, ஒரு 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 பக்கத்துக்கு 2 பக்கம் இருக்கும் இல்லையா? ஆண்கள் பக்கம், பெண்கள் பக்கம்ன்னு ஒரு பக்கத்துக்கு அ ஒரு 7, 8 பெஞ்சாவது இருக்கும். ஸோ அவ்வளோ நீண்ட வரிசைகள் இருக்கும்போது, பின்னாடி இருக்கவங்களுக்கு போர்டு தெரியாது. கண்ணு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, தனியா சைட்லயும் ஏன்னா அவங்க ஹைட்டா இருந்து முன்னாடி உட்கார வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, சைட்லயும் தனியா ஒரு பெஞ்ச் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நெறைய விஷயங்கள இன்க்ளூசிவா இது பண்ணும்போது, ஜாதி வந்து அந்த இடத்துல வந்து பின்னாடி போயிருச்சு. அந்த இடத்துல மிக்ஸ் ஆயி தான் உட்காரணும். ஹைட் படி அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்தது. அதை செய்வதற்கு இத மிக்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு நிர்வாகம் தேவை. தானா இது நடக்கவே நடக்காது. அ அ எதுக்கு என்னன்னு போய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போற ஒரு அ ஒது ஒரு 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 நிலை. அ அத ஒதுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒதுங்கி போற நிலையை வந்து மறுக்கணும். அத வந்து மிக்ஸ் பண்ணி உட்கார வைக்கணும். அதுக்கு எஃபோர்ட் இருக்கணும். அதற்கு நல்ல ஆசிரியர்கள் இருக்கணும். அ அதே அதே கிராமத்து பள்ளிக்கூடங்கள்ல வந்துட்டு சும்மா புத்தகங்கள வந்து வாசிச்சுட்டு, இப்ப நம்ம புத்தகம் வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம கலந்துரையாடல் பண்றோம். அது கூட நடத்தாம வெறும் புத்தக வாசிப்பு மட்டும் நடந்தா எப்படி இருக்குமோ? பாட புத்தகத்துல. அப்படி ஒரு புத்தக வாசிப்பு நடத்திட்டு, கிளாஸுக்குள்ள வந்த உடனேயே,
சாதி சாதி வாரியாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட அதுலேயே ஸ்ட்ராங்காக இருக்கிற 2 பசங்கள, டேய் என் தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு வா, தோட்டத்தில் இது போட்டிருக்கு, போய் தண்ணி பாய்ச்சிட்டு தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சறதுக்கு இவர் ஆள் போட்டு தண்ணி பாய்ச்சணும். ஆனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் கிளாஸில் உட்காந்து வாசிப்பார், தோட்டத்தில் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆள் போட மாட்டார். கிளாஸில் இருக்கிற ஸ்ட்ராங்காக உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கிற சாதி ரீதியாக ஏன்னா அவங்களால இவரை கேள்வி கேட்க முடியாது, பலம் இல்லாதவங்க. அப்போ அவங்கள போய் நீ தண்ணி பாய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களை தண்ணி பாய்ச்சறதுக்கு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச இதை வந்து என் வகுப்புல நடந்திருக்கு, என்னுடைய வகுப்புல நடந்திருக்கு. நான் வீட்டில் வந்து சண்டை போடுவேன், இவர் இப்படி பண்றாரு, ஏன் இப்படி பண்றாரு, இது எப்படி இப்படி நடக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதை வேற யாருமே சத்து இருந்தவங்க, அதிகாரம் இருந்தவங்க யாரும் அதை கேட்க தயாராக இருந்தது இல்லை. இந்த மாதிரியான வாத்தியாரால ஏதாவது சமூகத்துக்கு நன்மை நடக்குமா அப்படின்னா நடக்காது. சமூகத்துக்கே பாடத்துமே அவருடைய கடமையை அவர் ஒழுங்கா செய்யாத போது அவர் சமூக நீதியா அவர் அவர் இப்படி ஒரு எஃபர்ட் இந்த மாதிரியான சுயநலம் மிகுந்த ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு எஃபர்ட்டை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஒண்டர்ஃபுல்லாக நிறைய பேருடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் ஒரு பெரிய தாக்கத்துக்கு உள்ளாக்குற இந்த நாரம்பூநாதன் ஆசிரியர் மாதிரியான ஆசிரியர்களும் இருக்காங்க. ரொம்ப அரிதா இந்த மாதிரி கலைகளாகவும் சில ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த அந்த அந்த இடத்துல கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல அப்படின்றது இன்னைக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, இப்படிதான் நீ பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பிளிசிட்டா கொடுத்துருக்கு. ஸோ எங்க மனம் ஆசிரியர்களுக்கு இல்லையோ அங்க நிர்வாகம் வழிகாட்டுதல் பண்ணியிருக்கு. இது வந்து இப்படிதான் பண்ணணும், இது வந்து இப்படிதான் நீ பண்ணணும், இதை நீ மாத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தொடர்ச்சியாக ஓரளவுக்கு கட்சி பாகுபாடு திராவிட ஆட்சிகள்னால இது வந்து சாத்தியமாயிருக்கு. தமிழகத்துக்கே இருக்கிற ஒரு குணம்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த கட்சி எதிர்கட்சியாக இருக்குதோ அதை பொறுத்து நம்மளுடைய தரம் நிர்ணயிக்கப்படும் இல்லையா. ஸோ அது மாதிரியாக கூட கான்செப்டாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ இண்டிவிஜுவல்ஸ் கையில் இண்டிவிஜுவல்ஸோடைய இதில் இந்த இண்டிவிஜுவல்ஸோடைய அவங்களுடைய மனசுப்படி இந்த விஷயங்கள் நடக்காது. இது அட்மினிஸ்ட்ரேஷன் படி இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற வழிகாட்டுதல் இப்போ வந்து தெளிவாக இருக்குது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அதுக்கே மகிழ்ச்சியாகி நம்ம நின்ற முடியாது, லாங் வே டு கோ கண்டிப்பாக. ஏன்னா ஆசிரியர்களுடைய தரம் எந்த அளவுக்கு உயர்த்தப்படணும், கிராமப்புற மாணவர்களுடைய கல்வி எந்த அளவுக்கு இதாகணும் அப்படின்றது இந்த விஷயங்கள் எல்லாமே நாரம்பூநாதன் மாதிரியான தலைமை ஆசிரியர் அது மாதிரியான தலைமை ஆசிரியர் எனக்கும் வாச்சிருக்காங்க. அதனால் அவங்களுடைய அருமையும் எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த இதை படிக்கும்போது. நிறைய இந்த இதில் எல்லாம் இலவசங்கள் கிடைக்கும் இல்லையா, இலவச சீருடை, இலவச பாடப்புத்தகங்கள், இது இலவச காலணி, இது எல்லாமே கிடைச்சிருக்கு, இது எல்லாமே அனுபவிச்சிருக்கோம். ஆனால் தேர்ந்தெடுத்தல் எனக்கு உரிய சைஸில் என்னோட சைஸுக்கு எது ஃபிட்டாக இருக்குமோ எல்லா சைஸும் ஒரு குழந்தைங்களுக்கு அளவெடுத்துலாம் யாரும் கொடுக்குறது இல்லை. ஸோ ரேண்டமாக ஸ்மாலில் இத்தனை சைஸு, மீடியமில் இத்தனை சைஸுன்னு ரேண்டமாக அமைச்சிருவாங்க ஒரு வகுப்புக்கு. அது தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான உரிமை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யாருக்கு முதல்ல வாய்க்கும் அப்படின்னா இந்த செட்டப்பில் யாருக்கு இறுதியாக யாருக்கு கடைசியாக அந்த வாய்ப்பே இல்லாத தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாது மிச்சம் மீதி இருக்கிறத எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு சாப்பாடு இல்லாத நிலை எத்தனை வருஷத்துக்கு இருந்தது அப்படின்றத இன்ஃபேக்ட் கருக்கு வரைக்குமே, கருக்கு பாமா அவர்கள் எழுதினது அது வந்து 70s ஆதிதிராவிடர் இவங்களை பற்றி அவங்க வாழ்க்கை முறையை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அதுலேயுமே வந்து அது வரைக்குமே வந்து சாப்பாடு இல்லாத நிலை அப்படின்றது இருந்தது. அந்த நிலை அப்போ தான் இருந்ததானா இல்லை, அந்த நிலை வந்து ரொம்ப பிரிட்டிஷ் பீரியடில் தான் வந்ததா அப்படின்னா இல்லை, அதுக்கும் முன்னாடியே கூட அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது. இந்த ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் கவலையில் அப்படின்றதே அவங்களுக்கான ஒரு வாசகமாக கூட எடுத்துக்கலாம். யார் ஆட்சி பண்ணாலும் எனக்கு நிலைச்சது பட்னி தான் அப்படின்றது. இதுக்கு சொல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மதங்களை மறந்துவிட்டு எந்த ஆட்கள் ஆட்சி செய்தார்கள், உள்ளூர் ஆட்களா, வெளியூர் ஆட்களா, வெளிநாட்டு ஆட்களா, யார் ஆட்சி செய்தார்கள் அப்படின்றத மறந்துட்டு
முறை என்ன ஆட்சி முறை? மன்னராட்சி முறையா? அதில் அவங்க பட்னி தான் கிடந்தாங்க. காலனி ஆட்சி முறையா? அதில் அவங்க பட்னி தான் கிடந்தாங்க. அவங்களுக்கு நல்லது செஞ்சது எது அப்படின்னு சொன்னால் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு முறை அப்படின்றது தான். டெமோக்ரஸியில் தான் எதிர்த்து பேச முடியுது, டெமோக்ரஸியில் தான் உரிமை குரல் எழுப்ப முடியுது. ஸோ இந்த டெமோக்ரஸிக்காக இந்த கோ பல் அப்படின்னு ஒரு வித்தியாசமாக ஆக்சுவலி இந்த தூத்துக்குடிய டூட்டு குறைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ரொனன்சியேஷன் மாதிரி கோ பல்ல அப்படின்னு நக்கலாக எழுதியிருக்காங்க. எப்படி ஒரு பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குமோ கோ பல்ல அப்படின்றத கோ பல்ல அப்படின்னு அவங்க ப்ரொனன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்த ஊரினுடைய மக்கள் இந்த சுதந்திர இதில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராங்க. முதல்ல வந்தே மாதரம் அப்படின்றதையே சொல்லக்கூடாது அப்படின்னு பயந்தவங்க, எதிர்த்தவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தொலைக்காட்சி செய்தித்தாள்களின் மூலமாக எப்படி தொடர்ச்சியாக அவங்க நாட்டு நடப்பை அப்டேட் பண்ணி இருந்துட்டு செய்தித்தாள் படிப்பது அப்படி ஒரு விஷயம், அப்படி ஒரு எல்லாரும் ஒன்று கூடி ஒரு இடத்துல இருந்து படிக்கிற ஒரு விஷயமாக இருந்திருக்கு. இதே மாதிரி ரேடியோ கேட்கறது எனக்கு தெரிஞ்ச வரையில ரேடியோ கேட்கறது கரெக்டாக அந்த நியூஸ் சமயத்தில் ரேடியோ கேட்கறதுக்கு அத்தனை பேரும் குழுமிடுவாங்க. இந்த தங்களை நடப்பு செய்திகளோட அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமாக ரேடியோவும் எப்படி இருந்தது, அது எப்படி கும்பலா வந்து நின்று அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து நின்னோ உட்காந்தோ எப்படி தங்களை நடப்பு செய்திகள் அப்டேட் பண்ணிக்கிட்டாங்களோ எனக்கு தெரிஞ்ச காலத்தில், அது மாதிரி இந்த காலத்தில் செய்தித்தாள்களை வச்சு நாட்டு நடப்புகளை, உலக நடப்புகளை அப்டேட் செய்து கொண்டு எப்படி அவங்க ஓகே நம்ம தனியாக இல்லை, கிராமத்து ஆளுங்க மட்டும் தனியாக இருக்கும்போதே நம்ம பொழப்பு போயிட போகுதுப்பா அப்படின்னு இருக்கும்போது நாட்டு நடப்பு தெரியும் போது, இந்த செய்தித்தாள்கள் வழியாக தெரியும் போது ஓகே பிரிட்டிஷ் வீக் ஆகிட்டு இருக்கான் அப்படின்ற மொமெண்ட் அவங்களுக்கு எப்படி எப்போ தெரிய வருதோ அப்போ நீயும் இறங்கு, அவன் மேலே போர்வையை போத்தாச்சு நம்மளும் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு துணிவு அவங்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து இளைஞர்கள் மூலமாக பெரியவர்களுக்கும் அது எப்படி பரவிச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நன்றி மக்களே. மீரா, வேற எதுவும் வேற யாரும் பேசணுமா? இல்ல காளி, இவ்வளவு அருமையான பேச்சை கேட்டு விட்டு வேற ஒண்ணும் இல்லை. நன்றி. சரி, அப்போ நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம் காளி, யாரும் இல்லையா? ஓகே, அப்போ நாளைக்கு 7 மணிக்கு